हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी, नमस्कार। नमस्कार। ओके हरे भक्तारं प्रेम गौरद्विषे नमः। देवा परिभाषिष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुदं शरण्यं मृत्यार्तिहं प्रणतबालभवाप्तिबोधं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। ओम अज्ञानान्तिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीरामपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सकलगणललितां श्रीकृष्ण करुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोविन्दकान्त नमोस्तुते सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुदेवी नमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिने नमामि। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषवादिभाषाणि श्रेष्ठी प्रभुनंद वेदगदाधार श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण कृष्ण हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தர்கள் அனைவரையும் இன்றைய சிக்ஷாஷ்டகம் தொடர் உபன்ಯಾಸத்துக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಈ ಒಂದು ಶ್ರೀ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂಗೆ ಬರವೇಸಕ್ಕೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ. பாடல் பிரபு சரியா கேட்கல. நேற்று முதல் பாடலுக்கான மொழிபெயர்ப்பு மற்றும் விரிவான ಅರ್ಥಗಳು நேற்று நம்ம பார்த்தோம். ಓಕೆ, ನಿನ್ನೆ ನಾವು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದ ಅರ್ಥ ಮತ್ತು ಅದರ ವಿಶೇಷಗಳನ್ನ ನಿನ್ನೆ ನಾವು ತಿಳಿಸ್ಕೊಂಡ್ವಿ. நம்ம டிஸ்கஸ் பண்ணது யாராவது அதுல சில ಪಾಯಿಂಟ್ಸ್ சொல்ல முடியுமா? ನಿನ್ನೆ ನಾವ್ ಏನ್ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ವಿ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ ಇವತ್ತು ಹೇಳಕ್ಕೆ ಮುಂದ್ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ದಿನೇಶ್ ಕುಮಾರ್ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. சொல்லுங்க பிரபு. பௌதிக உலகத்தை பக்தி சித்தாந்த சரஸ்வதி 3 இம்ப்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காரு பிரபு. அதுல பௌதிக உலகம் எப்படி அனுபவித்து அது புலன்கள் மூலமா அனுபவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நாத்திகத்தன்மை புத்தியில இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் பௌதிக உலகத்துல எப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி 3 இம்ப்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காரு. வேற என்ன சொல்லலாம்னா போதும் மத்த வரங்க யாராவது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. வேற யாராவது? हरे कृष्ण प्रभु. சொல்லுங்க. हरे कृष्ण प्रभु. கிருஷ்ணா வேற யாரா? प्रभु जी,
நம்ம நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். 3 விதமான களங்கத்தை போக்குவதற்காக நம்ம நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் சொன்னீங்க பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? வேற யாராவது சொல்லுங்க. தாரிணி மாதாஜி. ஓகே, வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, சாது சங்கத்துல இருந்தா நம்ம கர்மம் நம்மளோட கர்மங்கள் எல்லாம் நாசம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க பிரபு. ஓகே, தேங்க்யூ. பிரபுஜி, பக்தியின் இது நிலை முதல் நிலை ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா நம்பிக்கை. இது 2 விதமான ஸ்ரத்தா இருக்கு. ஸ்ரத்தார்த்த அவதாரண மகி ஸ்ரத்தா. அது படிப்படியா கேட்பதாலோ நாம் பெறும் நன்மை எப்படி சாஸ்திரத்தின் மூலமாக எப்படி நம்பிக்கை வருகிறது என்பது. அதற்கு பக்தி உன்னதமானது. அது கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சு. உங்க வாய்ஸ் கேட்கல. பக்திக்கு ஞானம் கர்மத்தின் மீதான நம்பிக்கை போகணும். அப்பதான் பக்தி மேல் நம்பிக்கை உண்டாகும். ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಶ್ರೇಯ ಎಂದರೆ ಅದೃಷ್ಟ ಅಂದ್ರೆ ಮಂಗಳ, ಕೈರವ ಅಂದ್ರೆ ಕಮಲ ಅಂತ ಹೇಳಿದೀರಾ. ಚಂದ್ರಿಕಾ ಅಂದ್ರೆ ಚಂದ್ರನ ಒಂದು ಕಿರಣ ಅಂತ ಹೇಳಿದೀರಾ ಪ್ರಭು. ಚಂದ್ರನ ಕಿರಣವು ಕಮಲದ ಮೇಲೆ ಬಿದ್ರೆ ಅದು ಅರಳುತ್ತೆ. ತಾವರೆ ಹೂವು ನೀರಿನಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಅದು ಸೂರ್ಯನ ಕಿರಣಗಳಿಂದ ಇದು ಬಾಡು ಹೋಗುತ್ತದೆ. ಭಗವಂತನ ನಾಮದ ಮುಖಾಂತರ ದುಃಖಗಳು ನಿವಾರಣೆ ಆಗುತ್ತದೆ. ಭಕ್ತರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. ಇದರಿಂದ ಆನಂದ ಸವಿಯುವುದು. ನಾಮ ರುಚಿಗಳನ್ನು ವೇದಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಬರೆದರೆ ನಮಗೆ ತಿಳಿಯುವುದು. ನಾಶಪಡಿಸುವ ಶಕ್ತಿ ಭಗವಂತನ ಕೈಯಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಭು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಗುಡ್. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நேத்து முந்தா நேத்து நாங்க கிளாஸ் ஜாயின் ஆயில பிரபுஜி. ஆனா அது எங்களுக்கு லிங்க் கிடைக்கல எனக்கு. அதுக்காக நேத்து கொஞ்சம் மெயின் ಪಾಯಿಂಟ್ಸ್ சொல்லுங்க ಪ್ರಭುಜಿ. ನಮಗೂ ಲಿಂಕ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು, ನಮಗೂ ಲಿಂಕ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಪ್ರಭು. ನಾವು ಕ್ಲಾಸ್ ಕೇಳಿಲ್ಲ ಪ್ರಭು. குரூப்ல என்னோட சேனல்ல இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். ஓகே, வேற யாராவது? ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க பிரபு. நீங்க நேத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஸ்டார்ட் பண்ணீங்க பிரபு. அதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஞானா இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. சம்பந்த ஞானா, அபிதேய ஞானா அண்ட் பிரயோஜன ஞானா. சோ சைத்தன்ய மகாபிரபு ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இருந்து லாஸ்ட் ஸ்லோகா வரைக்கும் ஹவு டு கெயின் பிரேமம் எப்படி அடியிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல 7 ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಲಾಭಗಳನ್ನ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಅವರು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಯಾಕೆ ಅವರು ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಉನ್ನತವಾದಂತ ಜಯ. ಇದರಿಂದ ನಾವು ಉನ್ನತವಾದಂತ ಜಯವನ್ನ ಅಳಿಯಬಹುದು ಅನ್ನೋದ್ರಿಂದ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಇದ್ರಲ್ಲೂ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಸೊ ಇದು ಉನ್ನತವಾದ ಜಯ. வெரி குட். நல்லா சொன்னீங்க. குட். யா, தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது?
ஹரே கிருஷ்ண பிரபு. பரம உண்மை 4 தன்மைகள்ல இருக்கு. அது வந்து ஸ்வரூபம், தத்ரூப வைபவம், அதாவது அவருடைய விரிவாங்கம், ஜீவாத்மா, பிரதானம், பௌதிக சக்தி. அதுக்கு உதாரணம் வந்து சூரியனை கொடுத்துருக்கு. சூரியனும் வானவில்லும் பத்தி கொடுத்துருக்கு, சொல்லியிருக்கு. இதுல வந்து சக்தி இல்லாத சக்திமான் இல்லை, சக்திமான் இல்லாத சக்தி இல்லை, இரண்டுமே ஒன்று. அவர் சக்தியை நாமத்தில் வைத்திருக்கிறார். அவருக்கும் நாமத்திற்கும் வேறுபாடு கிடையாது. நாமத்தை சொல்லியே இந்த பௌதிகத்திலிருந்து விடுபட முடியும். இந்த முதல் ஸ்லோகத்துல வந்து அர்த்தம் 7 பாகமாக பிரிச்சிருக்கு. சேதோ தர்ப்பண மார்ஜனம், பவமகா தாவாக்னி நிர்வாபணம், ஸ்ரேய கைரவ வித்யாவது ஜீவனம், ஆனந்தாம் புதிவர்தனம், பிரதிபதம் பூர்ணாமிருத சுவாதனம், ஸ்வாத்மா ஸ்வஸ்னபனம், பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண அப்படின்னு 7 விதமா பிரிச்சு கடைசியில பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண அப்படின்னு கொடுத்திருக்காரு. மார்ஜனம்ங்கிறது சுத்தம் செய்யறது, இதயத்தை சுத்தம் செய்யறது. இந்த ஜீவாத்மா கட்டுண்ட நிலையில் உள்ளது. அதுக்கு மேல சொல்ல தெரியல பிரபு. நீ இதுவரை சொன்னதே போதும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பேசுறது கேக்குது. எஸ் பிரபு. பிரபு சேவை பத்தி சொல்லியிருந்தீங்க பிரபு. இந்த ஜீவாத்மாவோட சேவை வந்து பகவானுக்கு செய்வதுதான் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சாதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேவை செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் பிறக்குதுன்னு சொன்னீங்க. வித்யா வந்து ஆன்மீக ஞானம் எப்படி தோன்றுகிறது, பக்தருக்கு செய்யக்கூடிய சேவை மூலமா நமக்கு மலருது அப்படின்றத சொன்னீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்தர்கள் நிறைய பேர் வந்து நீங்க குறிப்பை எடுத்துக்கிறீங்கிறது ரொம்ப ಸಂತೋಷமா இருக்கு. ನನಗೆ ತುಂಬಾ ಆನಂದವಾಗಿದೆ. ನೀವೆಲ್ಲರೂ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನಮ್ಮ ವಿಭಾಗವನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಮತ್ತೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಬರ್ದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ನೋಡಿದಾಗ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, பொலிட்டிக்கலி வந்து கன்னடமும் தமிழும் எதிரெதிர இருக்கு. பட் ஆனா ஸ்பிரிச்சுவலி வந்து இங்க ரெண்டுமே வந்து சங்கமமா இருக்கு. அது இன்னொரு சந்தோஷம். ಇನ್ನೊಂದು ಆನಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ರಾಜಕೀಯವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ತಮಿಳು ಮತ್ತೆ ಕನ್ನಡ ಯಾವಾಗ್ಲೂ ಎದುರು ಬೊದರಾಗಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ಭಗವತ್ ಕಥೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. 2 ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ಇರೋದು ತುಂಬಾ ಆನಂದ ನೀಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. That's why ಪರಂ ವಿಜಯದೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. ಅಂತಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನ ಅಂತ. பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் நம்ம எல்லாரையுமே வந்து எனக்கு. ಸೊ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಭಗವಂತಂದು ಎಂತ ಮಹಾತ್ಮ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಲ್ಲರನ್ನು ಎಂಥವರಾಗಿದ್ರು ಕೂಡ ನಮ್ಮನ್ನ ಬಂದ್ ಕೂಡಿಸ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ. ஒன் டைம் நான் வந்து விருந்தாவன்ல இருந்தபோது ஒரு நாள் ஆல் ஓவர் த வேர்ல்டுல இருந்து எங்கெல்லாம் இஸ்கான் இருக்கோ அங்க இருந்து எல்லாம் வந்து பக்தர்கள், ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே டைம்ல வந்து கீர்த்தன் பண்ணாங்க. சோ மெனி வெரைட்டிஸ் அங்க. ಸೊ ಪ್ರಭು ಒಂದ್ಸತಿ ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಇಡೀ ಪ್ರಪಂಚದಿಂದಾನೇ ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶಗಳಿಂದ ಬೇರೆ ಬೇರೆ ಜನರು ಬಂದಿದ್ರು. ಅವರ ಬಣ್ಣದಿಂದ ಬೇರೆ ಆಗಿದ್ರು, ಅವರ ಕ್ವಾಲಿಫಿಕೇಶನ್ ಇಂದ ಬೇರೆ ಆಗಿದ್ರು. ಇದೆಲ್ಲ ಇದ್ದು ಅವರನ್ನೆಲ್ಲ ಒಂದ್ಗೂಡಿಸಿ ನೋಡಿದಾಗ ಪ್ರಭುಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು, ಓ ಇದು ನಿಜಾನೇ, ಎಷ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನ ಹೇಗೆ ಎಲ್ಲರನ್ನ ಒಂದ್ಗೂಡಿಸ್ಬಿಡತ್ತೆ, ಭಗವಂತನ ಸಮಾನದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಮವೇ ಎಂಬುದೇ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. அதனாலதான் பிரபுபாதர் வந்து இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் இடையில வந்து ஒரு சகோதரத்துவம் வரணும்னா அது வந்து பக்தியினாலதான் வர முடியும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் சொன்னாங்க. அது வந்து உண்மை அன்னைக்கு பார்த்தேன் ನಾನು. ಶೀಲ ಪ್ರಭುಪಾದರು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ನಾವು ಭಕ್ತಿಗೆ ಬಂದಾಗೇನೆ ನಮ್ಗೆ ಈ ಒಂದು ಸಹೋದರತೆ ಬರುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ನಾವು ಅಕ್ಕ ತಂಗಿ, ಅಣ್ಣ ತಮ್ಮ ಎಂಬ ಒಂದು ಭಾವನೆ ಬರುತ್ತೆ. ಸೊ ಆ ಭಾವನೆಯನ್ನ ನಿಜ ಸ್ವರೂಪವಾಗಿ ನಾನು ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಕಂಡಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எஸ், ஓகே, தேங்க்யூ. ஸோ நேற்று கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்?
மாதாஜி நேத்து கிளாஸ்ல எது வரைக்கும் பார்த்தோம்? வித்யாவது ஜீவனம். வித்யாவது ஜீவனம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆனந்தாம்புதி வர்தன பிரதிபதம். எஸ், ஆனந்தாம்புதி வர்த்தனம். அதுதான் நமக்கு இப்ப தேவை. ஓகே. ஸோ ஆனந்தாம்புதி வர்த்தனம் அப்படின்னு சொன்னா இந்த நிலையானது பக்தியில பாவ நிலையில வரக்கூடிய ஒரு நிலை. ಸೊ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಅಂತ ಈ ಆನಂದಾಂಬುದಿ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಾವ ನೆಲೆಗೆ ಬಂದ ಹಾಗೆ. இந்த ஆனந்தாம்புதி வர்த்தனம் அப்படின்னா எப்போதுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு கடல், ஆனந்தம்ங்கிற அந்த கடல்ல வந்து நம்ம முழுவதுமா வந்து திளைத்து இருக்கிற மாதிரி, அதுல வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಭಾವ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ ಆನಂದಾಂಬುದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆನಂದದ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ಈಜಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. இந்த நிலையை நம்ம வந்து எப்போ அடைகிறோம்? எப்போ வித்யா வது ஜீவனம், அந்த வித்யாவானது முழுவதுமா அந்த சாதகனுடைய ஹிருதயத்துல வெளிப்படும் போது அந்த சாதக வந்து நம்ம உண்மையிலே அன்பு யார் மேல காட்டணுங்கிறது அவருக்கு வந்து தெரிய வருது. ಈ ಆನಂದಾಂಬುದಿ ಯಾವಾಗ ನಾವು ಅನುಭವಿಸ್ತೀವಿ, ಆ ಭಾವಸ್ಥಿತಿ ಯಾವಾಗ ನಾವು ಅನುಭವಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವಾಗ ನಾವು ವಿದ್ಯಾ ಬದು ಜೀವನಂ ಅಂದ್ರೆ ಜ್ಞಾನ ಒಟ್ಟಿಗೆ ನಮಗೆ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಅರ್ಥ ಆಗಿ ನಾವು ಇದು ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ನಮಗೆ ಈ ಭಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ನೆಲೆ ನಡೆಸಬಹುದು. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கிறாங்க. ಸಾರಿ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யறாங்க. ಸೊ ಒಂದು ಹುಡುಗಿಗೆ ಮತ್ತು ಹುಡುಗನಿಗೆ ಮದುವೆ ಮಾತು ನಿಶ್ಚಯ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ಸೊ ಇವರಿಬ್ರು ಒಬ್ರೊಬ್ರು ನೋಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಮುಂಚೆನೆ. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து பாக்குறாங்க. ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಸತಿ ಅವರು ಮುಖಾಮುಖಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப ரெண்டு பேருக்குமே வந்து இவங்கதான் அவர், இவங்கதான் மனைவியா வர போறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே தெரியுது. ಸೊ ಆವಾಗ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ, ಈಕೆ ನನಗೆ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬರುವವಳು, ಇವರೇ ನನ್ನ ಗಂಡನಾಗಿ ಬರುವವರು ಎಂಬುದು ಅವ್ರಿಗೆ ಅಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அதுக்கப்புறமா அந்த இருவருமே வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாரு எங்க யார பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நபருடைய ஞாபகம் அவங்களுக்கு வரும். ஓ, அவங்க அன்னைக்கு அந்த கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்களே, அவங்க ஒருவேளை இங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் அவங்களுடைய ஞாபகம் வரும். ಸೊ ಯಾವಾಗ ಒಬ್ರಿಗೆ ಒಬ್ರು ತಾನು ಮುಂದೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಂತ ಆಗುವವರು ಅಂತ ಗೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಅವ್ರು ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಅವರೇ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. ಸೊ ಅವರು ಒಂದು ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ಎದುರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇರೋದು ಒಂದ್ ವೇಳೆ ಅವರಾಗಿರ್ಬೋದು ಎಂಬ ಒಂದು ಚಿಂತನೆ ಅವರಿಗೆ ಬರುತ್ತೆ. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு பிரியமான அவங்களுடைய பேரை வந்து அவங்க வீட்டுல ஏதாவது வந்துட்டு ஒரு சின்ன என்னது பெட் அனிமல் ஏதாவது வச்சிருப்பாங்க, செல்ல பிராணி, அதுக்கு அவங்க பேரை வச்சு கூப்பிட்டு அவங்க வந்து ஆனந்தப்படுவாங்க. ಸೊ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಾಕು ಪ್ರಾಣಿ ಇದ್ರೆ ಆ ಸಾಕು ಪ್ರಾಣಿಗೆ ಅವರನ್ನ ಹೆಸರನ್ನ ಇಟ್ಟು ಆ ಹೆಸರನ್ನ ಕರಿತಾ ಅವ್ರಿಗೆ ಆನಂದವನ್ನ ತುಂಬಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. தப்பான அர்த்தத்துல இல்ல, நாய்க்கு வந்து அவர் பேரை வச்சு ಇದು ತಪ್ಪಾಗಿ ತಗೋಬಾರ್ದು, ತಪ್ಪಿನ ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಅವರ ಹೆಸರ ಮೇಲೆ ಇರುವ ಒಂದು ಪ್ರೇಮ ಅಷ್ಟೇ, ಅವ್ರ ಮೇಲೆ ಇರೋ ಪ್ರೇಮದಿಂದ. அதேதான். சில நேரத்துல வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பேரு சொல்லியே வந்து கூப்பிட்டு அவங்கள சந்தோஷப்படுவாங்க. இல்ல அந்த குழந்தைய அந்த பேரை சொல்லி கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ಒಂದೊಂದ್ಸತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಮಗುಗೆ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಮಗುಗೆ ಅದೇ ಹೆಸರಿದ್ರೆ ಆ ಹೆಸರನ್ನ ಕರೆದು ಆನಂದ ಪಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಹೆಸರನ್ನ ಹೇಳುತ್ತಾ ಆ ಮಕ್ಕಳು ಆ ಹೆಸರನ್ನ ಉಚ್ಚರಿಸಿ ಅವರು ಕೇಳಿ ಆನಂದಗೊಳ್ತಾರೆ.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்கா? எனக்கு இல்ல. ಈ ತರ ಯಾರಿಗಾದ್ರೂ ಅನುಭವ ಇದೆಯಾ ಅಂತ ಪ್ರಭು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓகே. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, எங்க வீட்டுல இருக்கு பிரபுஜி. ஆனா நாங்க வைக்கல, வேற அங்க பிரபுஜி. ஓகே, வெரி குட். ஏதாவது ஒரு வழியில அந்த ஒரு அனுபவம் இருந்தா சந்தோஷம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த பாவ நிலையில இருக்கக்கூடிய அந்த பக்தர் வந்து என்ன பண்றாரு, பகவானோட சம்பந்தப்பட்ட எதை பார்த்தாலும் அவருக்கு வந்து பகவானுடைய அந்த ஞாபகம் வந்து, அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஆனந்தம் வந்து அதிகரிக்கும். இது கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் மாதிரி எனக்கு ஞாபகம் வருது, இதை பார்த்த உடனே கிருஷ்ணருடைய ட்ரெஸ் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி. ಸೊ ಭಾವಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಭಕ್ತನು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯವನ್ನು ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಭಗವಂತನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ ಹಾಗೇನೆ ನೋಡ್ತಾನೆ. ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ನೋಡಿದ್ರು ಕೂಡ, ಇದು ಭಗವಂತನ ಕುಳಲಾಗಿರ್ಬಹುದು, ಇದು ಭಗವಂತನ ಏನ್ ಹೇಳುದು ಬಟ್ಟೆಯಾಗಿರ್ಬಹುದು, ಭಗವಂತನ ನೆರಳಾಗಿರ್ಬಹುದು, ಬಣ್ಣವಾಗಿರ್ಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಅಪಾರವಾದ ಪ್ರೇಮವನ್ನ ಹೊಂದವರು ಭಾವಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராதாராணி வந்து இந்த தமால மரம், அந்த மரத்தை பார்த்தா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் இங்க வந்துட்டாரா, கிருஷ்ணர் என் முன்னாடி நிக்கிறாரா அப்படின்னு நினைச்சு ராதாராணி வந்து கிருஷ்ணரையே பார்த்த மாதிரி ஆனந்தப்படுவாங்க. ಸೊ ರಾಧಾರಾಣಿ ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಅವರು ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಕಮಲ ಮರವನ್ನ ನೋಡಿದಾಗ, ಕೃಷ್ಣನೇ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೇನೋ, ಇದು ಕೃಷ್ಣನೇ ಹಾಗೆ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಆವಾಗ ಭ್ರಮೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರಂತೆ. இல்ல சில நேரம் வந்து கோபியர்கள் வந்து மது போ அங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மது அப்படின்னு சொன்னா தேனி. அந்த கோபியர்கள் வந்து தேனியை வந்து விரட்டுவாங்க, அத மதுன்னு பேர் சொல்லி. அதை கேட்ட உடனே நான் ராதாராணி, ஏன் கிருஷ்ணரை விரட்டுறீங்க, கிருஷ்ணர் என்னைய பாக்குறதுக்காக வந்திருக்கிறான், இங்க வர சொல்லுங்க அப்படின்னு ராதாராணி வந்து ஏங்குவாங்களாம். ಸೊ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಒಮ್ಮೊಮ್ಮೆ ಏನಾಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಗೋಪಿಯರು ಅಲ್ಲಿ ಇರೋ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಮಧು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜೇನ್ಕರಿಸುವ ದುಂಬಿ ಅಂತ ಅರ್ಥ. ಸೊ ಈ ದುಂಬಿಗಳು ಅಲ್ಲಲ್ಲಿ ಹಾರಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಇವುಗಳನ್ನ ಓಡ್ಲಾಡ್ಸಕ್ಕೆ ಗೋಪಿಯರು ಹೇಳ್ತಾರಂತೆ, ಮಧು ಹೋಗು ಅಂತ ಓಡ್ಲಾಡಿಸ್ತಾರೆ. ಅವಾಗ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಅನ್ಸ್ಕೊಳ್ತಾರಂತೆ, ಯಾಕೆ ಕೃಷ್ಣನನ್ನ ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಕೃಷ್ಣ ನನ್ನನ್ನ ನೋಡಕ್ಕೇನೆ ಬಂದಿದ್ದಾನೆ, ಸೊ ಹಾಗಾಗಿ ಅವರನ್ನ ನೀವು ತಿರಸ್ಕರಿಸಬೇಡಿ ಅಂತ ರಾಧಾರಾಣಿ ಗೋಪಿಯರಿಗೆ ಹೇಳ್ತಾರಂತೆ. அது மட்டும் இல்லாம ஒரு முறை இத மாதிரி சம்மர் டைம், ஸோ ராதாராணி வந்து கோவர்த்தனத்தினுடைய உச்சியில அந்த ஒரு பாறை மேல வந்து மத்தியானம் கடுமையான வெயில், அங்க நின்னு அந்த பக்கமா கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட மாடு மேய்க்கிறத வந்து ரொம்ப ஆர்வமா இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களாம். எப்போ கடுமையான அந்த வெயில்ல கால்ல எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ಸೊ ಒಂದ್ಸತಿ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಬಿಸಿಲುಗಾಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಬೆಚ್ಚಿನ ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಆಕೆ ಒಂದು ಗೋವರ್ಧನ ಮೇಲೆ ನಿಂತುಕೊಂಡು ಆ ಕಡೆ ಅವರ ಗೋಪಂದ್ರ ಜೊತೆಗೆ ಕೃಷ್ಣ ಆಟ ಆಡುವುದನ್ನ ತನ್ನ ಮೈಮರೆತು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಳಂತೆ. ಕಾಲಿಗೆ ತಾನು ಪಾದುಕ ಕೂಡ ಅವರು ಹಾಕೊಂಡಿಲ್ಲ. அப்ப அந்த பக்கம் இருக்கிற ராதாராணியோட கோபியர்கள் எல்லாம் பார்த்து, என்ன இந்த பொண்ணு இந்த வெயில்ல வந்து ஏதோ வந்து மூன் லைட்ல நிக்கிற மாதிரி வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா, இவ்வளவு வெயில் அடிக்கிறது தெரியல, கால் சுடல அப்படின்னு சொல்லி. ಸೊ ಅಲ್ಲಿದ್ದ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನಿದು ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಕಾಲಿಗೆ ಪಾದುಕ ಕೂಡ ಹಾಕೊಂಡಿಲ್ಲ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಇಂಥ ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಏನೋ ಚಂದ್ರಕಿರಣದ ನೆರಳಿನಲ್ಲಿ ನಿಂತ ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದಾರಲ್ಲ, ಇವ್ರಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ಗೋಪಿಯರು ಕೂಡ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ. இந்த மாதிரி ஒரு பக்தர் இந்த பூர்ணமான அந்த ஒரு ஞான நிலையில இருக்கும்போது அவருடைய ஹிருதயத்துல இந்த ஹலாதேனி சக்தி, அதாவது இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியானது அந்த சாதகனுடைய ஹிருதயத்துல அது வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய ஒரு விளைவா அந்த பக்தர் எப்போதும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். ಸೊ ಭಾವಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವ ಭಕ್ತನಿಗೆ ಈ ಅಲಾದನಿ ಶಕ್ತಿಯ ಮುಖಾಂತರ ಅವರು ಈ ಭಾವಸ್ಥಿತಿಯನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ.
ಮತ್ತೆ ಈ ಒಂದು ಆನಂದವನ್ನ ಪ್ರತಿ ನಿಮಿಷ ಅವರು ಅನುಭವಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. பகவானுடைய தொடர்புல இருக்கக்கூடிய எதா இருந்தாலும் அதை பார்த்தா அவங்களுக்கு ஆனந்தம். பகவானுடைய நாமத்தை கேட்டா ஆனந்தம், பகவானுடைய சேவை கிடைச்சா ஆனந்தம். ಸೊ ಇದೇ ರೀತಿ ಭಗವಂತನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರುವ ಯಾವುದೇ ವಿಷಯವಾಗಿರ್ಲಿ ಆ ಭಕ್ತನಿಗೆ ಆನಂದವನ್ನ ಮೂಡುತ್ತೆ. ಅದು ಭಗವಂತನ ನಾಮವೇ ಇರ್ಲಿ ಅಥವಾ ಭಗವಂತನ ಸೇವೆವೇ ಇರ್ಲಿ, ಅವ್ರಿಗೆ ಅತ್ಯಂತ ಆನಂದವನ್ನ ಮೂಡಿಸುತ್ತದೆ. முன்னாடி வந்து கோவில் எப்பயாவது வந்து ஃபெஸ்டிவல் டைம்க்கு வந்து போவோம். கோவிலுக்கு போனோம்னா அப்ப நிறைய பக்தர்கள் வருவாங்க. அப்போ எனக்கு வயசு என்ன ஒரு 24, 25 இருக்கும். பிரபு வாங்க வாங்க, கொஞ்சம் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன சர்வீஸ் பிரபு அப்படின்னு கேட்டா, பிரசாதம் சர்வீஸ் பண்ணணும்பாங்க. பார்த்தா கியூல வந்து ஒரு 2000 பேர் நிற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் சர்வ் பண்ணணும், வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் நீங்க போயிட்டே இருங்க போய், இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறைஞ்சிருவேன் நான். ಸೊ ನಾನು ಮುಂಚಿನ ಅಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು 28 ವಯಸ್ಸಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದಾಗ ಅಲ್ಲಿದ್ದ ಭಕ್ತರೆಲ್ಲ ನನ್ನನ್ನ ಕರೆದು ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಪ್ರಸಾದ ವಿನಿಯೋಗ ಮಾಡೋಣ, ಎಲ್ಲರಿಗೆ ಪ್ರಸಾದ ಹಂಚಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅಲ್ಲಿ ಕ್ಯೂ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು 2000 ಜನ ನಿಂತಿದ ತಕ್ಷಣ ಪ್ರಭು ಅಲ್ಲಿಂದ ಗಾಯಬಾಗ್ಬಿಡ್ತಾರಂತೆ. வந்து ஆனந்தம்லாம் வந்து கிடைக்கல. ಸೊ ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನಗೆ ಆನಂದ ಯಾವುದು ಲಭಿಸಿಲ್ಲ. யார் ஒரு பக்தர் வந்து எல்லாமே ஆனந்தம் தான். ಸೊ ಯಾರೊಬ್ರು ಭಾವಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೋ ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಆನಂದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. அதனால இந்த பௌதிக உலகத்துல காட்டுத்தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகத்துக்குள்ள ஒரு பக்தர் இந்த மாதிரி ஆனந்தாம்புதி ஒரு கடல் அளவு ஆனந்தத்துல அந்த பக்தரை போட்டு மூழ்கடிக்கிறதுனால பரம்பிஜய ಸಂಗೀತ. ನೋಡಿ, ಈ ಇಡೀ ಜಗತ್ತು ಒಂದು ಕಾಡು ಗಿಚ್ಚಿನ ಹಾಗೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ ಹುರಿತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಭಕ್ತ ಮಾತ್ರ ಭಗವಂತನ ಈ ಒಂದು ಆನಂದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತಾ ತೇಲುತ್ತಾ ಆನಂದವನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಬೇರೇನೂ ಅಲ್ಲ, ಅದು ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ, ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳಲಾಗುತ್ತೆ. ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஏகாந்தினோ யஸ்ய ந காஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏ வை பகவத் பிரபன்ன அதியத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் ஜாயந்த ஆனந்த சமுத்திரமக்னா. சமுத்திரமக்னா எங்கேயும் அதே தான் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு பக்தர் வந்து ஜாயந்த ஆனந்த சமுத்திரமக்னா, ஆனந்தமே ஒரு கடலா இருக்கு. அந்த கடல்ல வந்து இந்த பக்தர் வந்து ஏகாந்தினோ எஸ்ய தனிமையில வந்து அப்படியே ஆனந்தமா அதுல வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறார். ಸೊ ಭಕ್ತನ ಈ ಒಂದು ಭಾಗವತದ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ 8ನೇ ಕಾಂಡದ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಕ್ತ ಒಬ್ಬರೇ ಮಾತ್ರ ಈ ಒಂದು ಆನಂದದ ಲಹರಿಗಳಲ್ಲಿ ತೇಲಾಡುತ್ತಾ ಆನಂದವಾಗಿ ಇರಬಹುದು ಎಂಬುದನ್ನ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கால புரிஞ்சுக்க முடியாது. இந்த பக்தர் ஆக்சுவலி வந்து ஆனந்த கடல்ல மூழ்கி கைகளை உயர்த்தி அவர் வந்து ஹரிபோல் ஹரிபோல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆனந்தமா இருப்பாரு. அதை பார்த்து வெளியில இருக்கிறவங்க ஐயோ இவர் வந்து ஏதோ வந்து கடல்ல வந்து மாட்டிட்டு தத்தளிக்கிறாருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே அந்த பக்தர் ஆனந்தமா இருப்பாரு. ಆಕ್ಚುಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆ ಭಕ್ತ ತುಂಬಾ ಆನಂದಮಯವಾಗಿ ಸಂತೋಷದಿಂದ ಈ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಈಜಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಹೊರಗಿನವರು ಅದನ್ನ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಅಯ್ಯೋ ಇನ್ನೇನೋ ಅವನು ತತ್ತಳಿಸುತ್ತಾ ಆ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗ್ತಾನೋ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ. அந்த மாதிரி பகவானுடைய தச்சரிதம் அதி அற்புதம், பகவானுடைய இந்த அற்புதமான இந்த சரித்திரம் அவங்க வந்து கேட்டு ஆனந்தம் அடைகிறாங்க. பகவானுடைய சரித்திரம் அது அதி அற்புதம், அத வந்து கேட்டு அவங்க வந்து ஆனந்தம் அடைகிறாங்க. ಸೊ ಭಗವಂತನ ಚರಿತ್ರವು ಲೀಲೆವು ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿದೆ ಅಂದ್ರೆ
ಭಕ್ತರು ಅದನ್ನ ಕೇಳ್ತಾನೆ ತುಂಬಾ ಆನಂದಮಯವಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರಂತೆ. Okay, so that's why Param Vijayade Shri Krishna Sankirtana. ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. Okay, so next Pratipadam Purna Amrita Swad. Pratipadam Purna Amrita Swadanam அப்படின்னா இது வந்து பிரேமை நிலையில அடையப்படக்கூடிய ஒரு நிலை. ಸೊ ಪ್ರತಿಪದಂ ಪೂರ್ಣಾಮೃತ ಸ್ವಾದನಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪ್ರತಿಪದಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೇಮ ನೆಲೆಯನ್ನ ಒಬ್ಬನು ಹೊಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. பிரதிபதம் பூர்ண அமிர்த ஸ்வாதனம். இதுல வந்து இந்த பதம்ங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல வந்து ஒரு 3 அர்த்தம் நம்ம பார்க்கலாம். ಸೊ ಪದಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ಅರ್ಥಗಳುಂಟು. ಆ ಅನೇಕ ಅರ್ಥದಲ್ಲಿ ನಾವು 3 ಅರ್ಥವನ್ನ ಇವಾಗ ನೋಡೋಣ. பதம் அப்படின்னு சொன்னா ஸ்டெப், எவ்ரி ஸ்டெப் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெப். ಓಕೆ, ಪದಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರತಿ ಒಂದು ಹೆಜ್ಜೆ, ಸ್ಟೆಪ್. இன்னொன்னு அர்த்தம் வந்து பதம் அப்படின்னு சொன்னா வேர்டு, வார்த்தைகள். ಪದಂ ಅಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ಆಗತ್ತೆ, ಅದು ಒಂದು ಮಾತು. இன்னொரு பதம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்குவமான நிலைன்னு அர்த்தம். ಪದಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೂಡ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಸ್ಥಿತಿಗೆ ಬರುವುದು. இப்போ பிரதிபதம் பூர்ண அமிர்த ஸ்வாதனம் அப்படின்னு சொன்னா, பிரதிபதம் வார்த்தை, வார்த்தை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தை கிருஷ்ணரை பத்தினதா வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல கிருஷ்ணரை பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த சாதகன் வந்து என்ன பண்றாரு, அமிர்த ஸ்வாதனம், அவர் வந்து அந்த அமிர்தத்தை வந்து சுவைக்கிறாராம். ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಒಂದೊಂದು ಮಾತು ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ, ಭಗವಂತನ ಲೀಲೆಗಳ ಬಗ್ಗೆ, ಭಗವಂತನ ನಾಮಗಳ ಬಗ್ಗೆ ಅವನು ಕೇಳ್ತಾ ಕೇಳ್ತಾ ಅವನಿಗೆ ಹೇಗ ಅನ್ಸುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಮೃತ ಸ್ವಾದನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಮೃತವನ್ನ ಸುವಿದ ಹಾಗೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அதுவும் அந்த அமிர்தம் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, பூர்ண அமிர்த ஸ்வாதனம் அப்படின்னா முழுமையா வந்து என்ன பண்றாரு, அவர் அந்த அமிர்தத்தை வந்து சுவைக்கிறார். ಸೊ ಅಮೃತ ಸುಮ್ನೆ ಒಂದು ಹನಿ ಅಮೃತ ಅಲ್ಲ, ಪೂರ್ಣಾಮೃತವಾಗಿರುವ ಅಮೃತದ ಸುವಿಯವನ್ನ ಸುವಿದ ಹಾಗೆ. அதனாலதான் ரூப கோஸ்வாமி கூட வந்து தன்னுடைய ஒரு அர்த்தம் இங்க பத்ம புராணத்திலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைய வரலையே, எங்க போயிட்டா, குட்டி எங்க போயிட்டா? ஓகே, கிருஷ்ணேதி வரண யுகலம் ஸ்ரவணேன ஏஷாம் ஆனந்தாதுர் பவதி நாட்டித ரோம விருந்தா. அதாவது கிருஷ்ண அப்படின்றது வந்து 2 பதமா, கிருஷ்ண அந்த 2 பதம், யுகலம் 2 சேர்ந்த அந்த ஒரு பதம் கிருஷ்ண அப்படின்றத ஒருத்தர் எப்ப ஸ்ரவணேன ஏஷாம் கேக்குறாரோ, கேட்ட உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, ஆனந்தாதுர் பவதி, பவதினா வர்றதுன்னு அர்த்தம். இந்த ஆனந்தம் வந்து அவருக்கு வந்து என்ன ஆகுதான், ரோமாஞ்சனம் ஏற்படுதான். ஜஸ்ட் 2 சிலபல் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டா அவருக்கு வந்து அந்த ஆனந்தத்துல ரோமாஞ்சனம் ஏற்படுதான். ಸ್ವರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರು ಈ ಪದದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಕೃಷ್ಣ ಎಂಬ 2 ಧಾತುಗಳು, ಈ ಪದದಿಂದ ಯಾರೊಬ್ರು ಶ್ರವಣ ಮಾಡ್ತಾರೋ ಆ ಶ್ರವಣದಲ್ಲಿ ಅವರು ಆನಂದವನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ತಾರೆ, ಆನಂದವನ್ನ ಸುವಿತಾರೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. சோ பிரதிபதம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அடியிலையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, பூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. இப்ப ಪ್ರತಿಪದಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಅವರು ಪರಮಾನಂದವನ್ನ ಅನುಭವಿಸುವ ಹಾಗೆ. அது பகவானுடைய எப்படிப்பட்ட செயலா கூட இருக்கட்டும், அதை பார்த்தா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதை பார்த்தா அவங்களுக்கு ஆனந்தம் இருக்கும். ಭಗವಂತನ ಯಾವುದೇ ಲೀಲೆ ಆಗಿರ್ಲಿ, ಎಂತೆ ಲೀಲೆ ಆಗಿರ್ಲಿ, ಅದು ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಗೂ
ஆனந்தவನ್ನ ತುಂಬಿಸುತ್ತದೆ. ஸ்ரீமத் ராமாயணத்துல வந்து பகவான் ராமச்சந்திரர் தன்னுடைய மனைவி சீதா லக்ஷ்மணனோட அயோத்தியா விட்டு வெளியில போறாங்க. அவங்க வந்து நடந்து போற அந்த ஒரு காட்சிய கம்பர் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. ಸೊ ರಾಮಚಂದ್ರರು ಮತ್ತು ಲಕ್ಷ್ಮಣ ಸೀತಾ ಮಾತಾ ಒಟ್ಟಿಗೆ ಅವರು ಅಯೋಧ್ಯದಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಕಂಬ ಅಂದ್ರೆ ಒಬ್ಬ ಪೊಯೆಟ್, ಒಬ್ಬ ಕವಿ, ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಅವರು ಕವಿ. ಸೊ ಆ ಕವಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಪದವನ್ನ ಬರೀತಾರಂತೆ. கம்பானா கன்னடத்துல தூணு நினைச்சுக்க போறாங்க மாதாஜி. ಅದಕ್ಕಿಂತ ಸೊನ್ನೆ ಪ್ರಭು. ಸೊ ಕಂಬ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನೊಬ್ಬ ಕವಿ, ಅವನ ಹೆಸರು ಕಂಬ ಅಂತ ಹೆಸರು. ஓகே. ஸோ அதான் இந்த ஸ்லோகம். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறைகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் வந்து அந்த பாட்டுல ஐயோ அப்படிங்கிறாரு. அப்படி ராமரும் அவருடைய மனைவி சீதா 3 பேர் அந்த நடந்து போற அந்த அழகை பார்த்தா அவருக்கு வந்து தாங்க முடியல. என்ன அழகு அப்படின்னு வந்து கம்பேர் பண்றது. அதை அடுத்து பார்ப்போம். ಸೊ ಕಂಬ ಕವಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತ ನಡೆದು ಹೋಗುವ ಆ ಒಂದು ನಡತೆಯನ್ನ ನೋಡ್ತಾ ಕಂಬನಿಗೆ ಅಯ್ಯೋ ಅನ್ಸ್ಬಿಡ್ತಾ ಇದಂತೆ. ಅಯ್ಯೋ ಅಂದ್ರೆ ಆತನ ಸೌಂದರ್ಯದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋದರು ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அது எதோட கம்பேர் பண்றாரு? பகவானுடைய அழக மையோ, மை அப்படின்னா காஜல், நீங்க எல்லாம் கண்ணுல போடுறீங்க. ಕಂಬ ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅವರು ಭಗವಂತನನ್ನ ಒಂದು ಕಾಡು ಕಣ್ಣಿಗೆ ಹಾಕುವ ಕಾಜಲ್ಗೆ ಅವರು ಕಂಪೇರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இல்ல மரகதம்னா அது ಎಮರಾಲ್ಡ್. ಸೊ ಹಾಗಾಗಿ ಮಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಮಿಳಲ್ಲಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕುವ ಕಾಜಲ್. ಮರಗದಮೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಎಮರಾಲ್ಡ್ ಅಂದ್ರೆ ஜெம் ஸ்டோன். அதுக்கப்புறம் வந்து மறைக்கடலோ அப்படின்னா கடலோடைய ஒரு வர்ணம் எப்படி இருக்கும், அந்த ஒரு வர்ணத்துல இருக்கிறாரோ அப்படின்னு. ಅಥವಾ ಭಗವಂತನ ಬಣ್ಣ ಅದು ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ಕಡಲಿನಲ್ಲಿರುವ ನೀಲದ ಕಲರ್ ಅಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு அப்படி இல்லையா, மலைமுகிலோ அப்படின்னு சொன்னா மேக வர்ணம். ಹಂಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೇಘದ ಕಲರ ಅಂದ್ರೆ ಘನಶ್ಯಾಮನ ಕಲರ ಅಂತ ಕವಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படின்னா இவனுடைய அழகுக்கு வந்து ஒரு அழிவே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது. ಸೊ ಅದಕ್ಕೆ ಕಂಬ ಕವಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಯ್ಯೋ ಈತನ ಒಂದು ಸೌಂದರ್ಯಕ್ಕೆ ಮಿಗೆ ಯಾವುದು ಇರಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಅದು ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕಂಬನು ಕವಿಯಾಗಿರೋದ್ರಿಂದ ಇಷ್ಟು ವರ್ಣನೆಗಳನ್ನ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರನಿಗೆ ಉಳಿಸಿದ್ದಾನೆ. சோ அந்த மாதிரி அந்த பக்தர் வந்து பகவானுடைய ரூப மாதுரி, அப்புறம் லீலா மாதுரி, வேணு பிரேம மாதிரி, இது ஒண்ணு அந்த பக்தர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதை வந்து அனுபவிக்கிறார். ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಕ್ತನಾದವನು ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತನನ್ನ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಆನಂದವನ್ನ ಮಾಧುರ್ಯವನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರೂಪ ಮಾಧುರ್ಯ, ವೇಣು ಮಾಧುರ್ಯ, ಪ್ರೇಮ ಮಾಧುರ್ಯ, ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಲೀಲ ಮಾಧುರ್ಯ. இப்போ நம்ம ஒரே ஒரு உதாரணம், அந்த ரூப மாதுரியத்துக்காக ஒரு உதாரணம் பார்த்தோம். ಸೊ ಇವಾಗ ನಾವು ಬಂದು ರೂಪ ಮಾಧುರ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ನೋಡೋಣ. அந்த மாதிரி பகவானுடைய ஒவ்வொரு செயலுமே வந்து எனக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குது. ಸೊ ಹೀಗೆ ಭಗವಂತನ ಒಂದೊಂದು ವಿಷಯವೂ ಕೂಡ ಭಕ್ತನಿಗೆ ಆನಂದವೇ ನೀಡುತ್ತದೆ. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராதாராணி வந்து கிருஷ்ணருடைய அந்த ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து ஆனந்தப்படுறாங்க. ಯಾರು ಪ್ರಭು? ಸೊ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಅವರು ಭಗವಂತನ ಒಂದೊಂದು ವಿಷಯವನ್ನ ಕೂಡ ನೋಡಿ ಆನಂದವನ್ನ ಗೈಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு
ஒரு முறை கிருஷ்ணர் வந்து ராதாராணி அவங்க நண்பர்களோட போகும்போது, தோழிகளோட போகும்போது வழிமறிச்சு அவர் வந்து கிண்டல் பண்றாரு. யாரு இந்த பொண்ணு? ஏதோ வந்துட்டு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்றாரு. ಒಂದ್ಸತಿ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಅವರ ಗೋಪಿಯರೊಟ್ಟಿಗೆ ಅವರು ದಾರಿಯಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಅವರನ್ನ ದಾರಿಯನ್ನ ಅಡ್ಡ ಹಾಕಿ ಹೇಳಿದ್ನಂತೆ, ಯಾರು ಈ ಹುಡುಗಿ? ಇವಳನ್ನ ಯಾವ ಸಂತೆಯಿಂದ ತಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. அதுக்கு பதிலுக்கு அந்த தோழி வந்து, இந்த இடத்துல எல்லாம் நல்லா அழகான பறவைகள் இருக்குன்னு சொல்லிதான் நாங்க வந்தோம். பார்த்தா இங்க ஒரே காக்காவா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ಸೊ ಆವಾಗ ಅಲ್ಲಿದ್ದ ಗೋಪಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಅಯ್ಯೋ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೌಂದರ್ಯವಾಗಿ ಇರುವ ಪಕ್ಷಿಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪಕ್ಷಿ ಕೂಟ ಏನು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಬರೀ ಕಾಗೆಗಳೇ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனை ராதாராணி ரொம்ப அமைதியா அவங்க வந்து கிருஷ்ணருடைய முகத்தை நேரடியா பார்க்க மாட்டாங்க. அப்படியே தலை குனிஞ்சு அவங்க அதை வந்து ஆனந்தமா ரசிச்சுக்கிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ಸೊ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕೃಷ್ಣನಿಗೂ ಮತ್ತು ಗೋಪಿಯರಿಗೆ ನಡುವೆ ನಡೀತಿರುವ ಸಂಪಾದನೆಗಳನ್ನ ತುಂಬಾ ಆನಂದದಿಂದ ತುಂಬಾ ಇದರಿಂದ ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ, ತಲೆ ಬಗ್ಗಿಸಿಕೊಂಡು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ನೇರವಾಗಿ ಕೃಷ್ಣನ ನೋಡಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಇದಿಲ್ಲ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಕೆಳಗೆ ಬಗ್ಗಿ ಇದನ್ನ ಆನಂದಿಸುತ್ತಿದ್ದಾರಂತೆ. ಇದು ಲೀಲಾ ಮಾಧುರಿ. ಇದನ್ನೇ ಲೀಲ ಮಾಧುರ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பிரேம மாதுரின்னு இருக்கு. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಪ್ರೇಮ ಮಾಧುರ್ಯ. மாதுரி அப்படின்னு சொன்னா, பகவான் கிருஷ்ணர் ராதாராணி மேல இருக்கக்கூடிய அந்த பிரேமையினால அவர் வந்து என்ன பண்றாரா, அவருக்கு எங்க பார்த்தாலும் வந்து ராதாராணியா தெரியுறாங்க. அங்க பார்த்து ஏய் ராதே வா இங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாராம், ராதா குண்டத்தினுடைய கரையில அவர் தனிமையில பேசிட்டு இருக்கிறாராம். தூரத்துல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னாச்சு இந்த பையனுக்கு, ஏன் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ಸೊ ಪ್ರೇಮ ಮಾಧುರ್ಯ ಯಾವ ತರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ, ಒಂದೊಂದ್ಸತಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ರಾಧಾ ಕುಂಡಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡಿರುವ ಅವ್ರ ಕಣ್ಣಿಗೆ ಹೋಗುವ ದಿಕ್ಕೆಲ್ಲೆಲ್ಲದಲ್ಲೂ ಅವ್ರಿಗೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಕಣ್ಣು ಕೊಡುತ್ತಾ ಅವರು, ಹೇ ರಾಧೆ ಇಲ್ಲಿ ಬಾ, ಹೇ ರಾಧೆ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ಯಾ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯದಲ್ಲೂ ಅವ್ರಿಗೆ ರಾಧಾರಾಣಿ ನೆನಪೇ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತೆ. அப்போ இந்த விஷயத்த வந்து தோழியர்கள் போய் சொல்றாங்க, அங்க பாரு உன் கண்ணை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன் என்ன வந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ಸೊ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಇದನ್ನ ನೋಡಿದ್ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಅನ್ಸ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, ಏನಿದು ಕೃಷ್ಣ ಒಂಟಿಯಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಏನೋ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ರಾಧಾರಾಣಿ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ಅವ್ನ್ಗೆ ಏನೋ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ, ಅವನು ಒಂಟರಗ ಅವ್ನು ಏನೇನೋ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ. அதுல வந்து இன்னொரு கோபி இருக்கான், அவன் பாரு அங்க தனியா ஆடிக்கிட்டு கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. கேக்கல பிரபு. வந்து பேச மட்டுமா செய்யறான், அவன் ஆடிக்கிட்டு கூட இருக்கிறான் அப்படின்னு இன்னொரு கோபி சொல்றாங்க. ಸೊ ಇನ್ನೊಂದು ಗೋಪಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಅವ್ನ್ ಬರೀ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನ, ಅಲ್ಲಿ ಕುಣಿದಾಡ್ತಾನೋ ಇದ್ದಾನೆ, ನೋಡ್ಕೋ ಹೋಗು ಅಂತ. அப்ப இன்னொரு கோபி சொல்றாங்க, அப்ப ஆடுறான் அப்படின்னா யாராவது சொல்லி கொடுத்து ஆடுறானா, அவனா ஆடுறானா? ಸೊ ಇನ್ನೊಂದು ಗೋಪಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಕುತೂಹಲದಿಂದ, ಅವನು ಯಾರಾದ್ರೂ ಅವನ್ಗೆ ನಟನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಾ, ಇಲ್ಲ ಸುಮ್ನೆ ಇವನು ನಟಿಸ್ತಾ ಇದ್ದಾನ ಅಂತ. அவருக்கு ஒரு குரு இருக்கிறாங்க, அந்த குருவுக்கு தான் சொல்லி கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ಸೊ ಇನ್ನೊಂದು ಗೋಪಿ ಹೇಳ್ತಾಳೆ, ಹಾ ಕೃಷ್ಣನ್ಗೆ ಒಬ್ಬ ಗುರು ಇದ್ದಾನೆ, ಅವ್ರ ಗುರು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ಅವ್ನು ಕುಣಿದಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ. உடனே ராதாராணி கோவம் வந்துருச்சு, குருவா யார் அது, நான் இல்லாத நேரத்துல யாருக்கிட்ட அவன் டான்ஸ் பழகிட்டு இருக்கான் அப்படின்னு. ಸೊ ತಕ್ಷಣ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಅಂದ್ರೆ, ಯಾರ ಗುರು, ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರು ಯಾರ ಗುರು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇರೋದು. அப்ப இன்னொரு கோபி சொன்னாங்க, இல்ல ராதா, அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையிலையும் அவருடைய குருவை பாக்குறாரு. அந்த குரு வந்து என்ன பண்றாரு, அங்க வந்து அவருக்கு காட்சி கொடுத்து இப்படி ஆடணும் அப்படி ஆடணும்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாராம். ಸೊ ಇಲ್ಲ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ, ಅದು ಹೇಗೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಗುರು ಆ ಮರದಲ್ಲಿ ಇರುವ ಕೆಳಗಳಲ್ಲಿ ಇರುವ ಒಂದೊಂದು ಎಲೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ಗುರುಗಳು ಪ್ರತಿಭಟಿಸುತ್ತಾ ಅವ್ರಿಗೆ ಹೀಗೆ ನೃತ್ಯ ಮಾಡ್ಬೇಕು ಹಾಗೆ ನೃತ್ಯ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಈ ಕೃಷ್ಣ ಕುಣಿದಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட குரு யாரு அப்படின்னு ராதாராணி கேட்டாங்க. ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ತುಂಬಾ ಕುತೂಹಲದಿಂದ ಕೇಳ್ತಾಳಂತೆ, ಅಂತ ಗುರು ಯಾರು ಅಂತ.
உடனே இன்னொரு கோபி சொன்னாங்க, அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு இலையிலையும் தெரியுற அந்த குரு வேற யாரும் இல்ல ராதா, அது நீதான். ಸೊ ಒಂದು ಗೋಪಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರಂತೆ, ಓ ಅದು ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ, ಒಂದೊಂದು ಎಲೆಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಆತ ಗುರು ಯಾರು ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, ನೀನೇ. இது வந்து ராதாராணியுடைய பிரிவை வந்து தாங்காம கிருஷ்ணர் வந்து பாக்குற இடமெல்லாம் ராதாராணி மாதிரியே பார்த்து ராதாராணி கூட பேசுற மாதிரி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத வந்து அவங்க சொன்ன உடனே ராதாராணினால தாங்க முடியல. இப்பவே நான் போய் என் கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லி அவனோட ಸೊ ಆ ಗೋಪಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರಂತೆ, ಕೃಷ್ಣ ನಿನ್ನ ವಿರಹ ವೇದನೆಯಲ್ಲಿ ಅವನು ನೋಡಿದ ಜಾಗವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ಕಾಣುತ್ತಾ ಆತನು ಈ ತರ ಕೂತ್ಕೊಂಡು ಅವನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ತನಗ್ ತಾನೆ. ಸೊ ಹಾಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಗೆ ಅನ್ಸುತ್ತೆ, ಕೃಷ್ಣ ನನ್ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಒಳವನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೃಷ್ಣನನ್ನ ನಾನ್ ನೋಡ್ಬೇಕೇ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಇವಾಗ್ಲೇ ಹೋಗಿ ಕೃಷ್ಣನನ್ನ ನಾನು ಮಾತಾಡಿಸ್ತೀನಿ, ಅವ್ರನ್ನ ನೋಡ್ತೀನಿ ಅಂತ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗ್ತಾರಂತೆ. இது பிரேம மாதிரி இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரேமை. ಸೊ ಇದನ್ನೇ ಪ್ರೇಮ ಮಾಧುರ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರತೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಮತ್ತು ಕೃಷ್ಣನಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರೇಮ ಭಾವ. அடுத்தது வேணு மாதிரி. வேணு மாதிரி அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசையின் அழகு. ಸೊ ವೇಣು ಮಾಧುರ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೃಷ್ಣನಲ್ಲಿ ಇರುವ ಕೊಳಲಿನ ಮಾಧುರ್ಯತೆ ಎದೆ ಅರ್ಥ. சோ இந்த ஒரு லீலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராசலீலை வந்து கிருஷ்ணர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, தனது புல்லாங்குழலை ஓசை எழுப்புறதன் மூலமா கோபியர்கள் எல்லாரையும் வர வைக்கிறாரு. கோபியர்கள் அந்த புல்லாங்குழல் ஓசைக்கு மயங்கி அவங்க எல்லாருமே வந்து ಕಾಟುಗೆ வந்துடுறாங்க. ಸೊ ಈ ಲೀಲೆ ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ಇದು ರಾಸ ಲೀಲೆ. ಹೇಗೆ ಕೃಷ್ಣ ಮಧ್ಯರಾತ್ರಿದಲ್ಲಿ ಅವರು ಕೊಳಲನ್ನ ಊದಿದಾಗ ಎಲ್ಲ ಗೋಪಿಯರು ಆ ಕೊಳಲಿನ ಗಾನಕ್ಕೆ ಮೈಮಗುತ್ತಾ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಕೃಷ್ಣನೇ ಇದ್ದ ಕಡೆಗೆ ಕಾಡೊಳಗೆ ರಾತ್ರಿಗೆ ಬಂದಿದ್ರು. இந்த விதத்துல இந்த பக்தர் பிரேம நிலையை அடைந்த பக்தர் இந்த நாலு விதம் இல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அந்த பக்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த பூர்ண அமிர்த ಸ್ವಾದನத்தை வந்து சுவைக்கிறார். அதாவது பூர்ணமான அந்த ಅಮೃತத்தை சுவைக்கிறார். ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತನಾದವನು ನೋಡಿದ್ರೆ ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಜ್ಜೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಎಲ್ಲ ಮಾಧುರ್ಯ ಭಾವವನ್ನ ಅನುಭವಿಸುವ ಅವರು ಆನಂದ ಸ್ಥಿತಿಯನ್ನ ತಲುಪಿಸ್ತಾರೆ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல வந்து சொல்லியிருக்கு இல்லையா, பதம் பதம் எத் விபதம். அதாவது இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு அடியிலையும் வந்து துன்பம் இருக்கு, ஆபத்து இருக்குன்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பௌதிக உலகத்துல தன்னுடைய பக்தனை பிரதிபதம் பூர்ண அமிர்த ಸ್ವಾದನத்தை சுவைக்க வைக்கிறதுனால ಪರಂ ವಿಜಯದೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದ ಮೊದಲನೇ ಸ್ಕಂದದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು, ಹೇಗೆ ಕೃಷ್ಣ ಹೇಳ್ತಾರೆ ಪದಂ ಪದಂ ವಿಪದಂ ಅಂದ್ರೆ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಗೂ ದುಃಖವೇ ಕಷ್ಟವೇ, ಆದ್ರೆ ಭಕ್ತನಾದವನಿಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಜ್ಜೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಅವರು ಆನಂದ ಅಮೃತವನ್ನ ಸುವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ಅದಕ್ಕೆ ವಿಜಯತೆ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನೆಕ್ಸ್ಟ್ ಸರ್ವ ಆತ್ಮ ಸ್ನವನಂ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಸರ್ವಾತ್ಮ ಸ್ನಪನಂ. சர்வ ஆத்ம ஸ்னபனம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் பல அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஆத்மாவிற்கு முழுமையான ஒரு குளிர்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ಕುಳಿರ್ಚಿ ಪ್ರಭು. ಓಕೆ, ಸೊ ಇದಕ್ಕೆ ಸರ್ವ ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಆತ್ಮಕ್ಕೂ ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವಾದ ಕೂಲ್ನೆಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಂಪನ್ನ ಬೀರುವುದು ಅಂತ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. சோ இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சர்வ ஆத்மா அப்படின்னு சொன்னா 84 லட்சம் வகையான ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். ಸೊ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 84 ಲಕ್ಷ ಜೀವರಾಶಿಗಳಿಗೆ ಇದು ಹೊಂದ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. அது எப்படி
மத்த ஜீவராசிகள்லாம் என்ன நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு எப்படி வந்து இந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்? ಸೊ ಈ ಎಲ್ಲಾ ಜೀವರಾಶಿಗಳು ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತಾ? ಹಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಈ ಪರಂ ವಿಜಯತೆ ಸಂಕೀರ್ತನ ಹೆಂಗ್ ಆಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ಹೆಂಗ್ ವಿಜಯತೆ ಪಡೆಯಕ್ ಸಾಧ್ಯ? அது நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்ட் ஃபாரஸ்ட் வழியா போகும்போது என்ன பண்ணாரு? அங்க இருந்த எல்லா விலங்குகளுக்கும் அந்த ஆன்மீக பரவசத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாவே அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாரு. ಸೊ ಇದನ್ನ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಅವರು ಜಾರಿಖಂಡ್ ವನದೊಳಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳಿಗೆ ಹರಿನಾಮವನ್ನ ಕೊಟ್ಟು ಅವರೆಲ್ಲಾನು ಹರಿನಾಮದಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತಾ ಆನಂದದಲ್ಲಿ ನೃತ್ಯವೇ ಆಡ್ಬಿಟ್ರಂತೆ. இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, சர்வ ஆத்ம அப்படின்னு சொன்னா உடலும் சாஸ்திரத்துல வந்து ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு, மனமும் ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு, புத்தியும் சில இடங்கள்ல ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சர்வ ஆத்மான இந்த மூணுமே சேர்ந்து தூய்மைப்படுத்தப்படுவது இந்த நாம சங்கீர்த்தனத்தினால. தூய்மைப்படுத்தப்படுவது மட்டும் இல்ல, அந்த ஆத்மா வந்து மிருதுவானதாகுது. ஆத்மா மிருதுவானதுன்னா அதோடைய ஹிருதயம் மிருதுவானதாகுதுன்னு ಅರ್ಥ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸರ್ವಾತ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇಹಕ್ಕೂ ಅದನ್ನ ಹೋಲಿಸ್ತಾರೆ, ಬುದ್ಧಿಗೂ ಹೋಲಿಸ್ತಾರೆ, ಮನಸ್ಸಿಗೆ ಹೋಲಿಸ್ತಾರೆ. ಸೊ ಈ ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಇದನ್ನ ಸರ್ವಾತ್ಮ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಅದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡೋದು ಅಲ್ಲದೆ ಅದನ್ನ ಮೃದುವಾಗಿ, ತುಂಬಾ ಮೃದುವಾಗಿ ಮಾಡೋದು ಕೂಡ ಈ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ. ಅದಕ್ಕೆ ಸರ್ವಾತ್ಮ ಅಂತ ಹೇಳಬಹುದು. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்வ ஆத்ம ஸ்நபனம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது சர்வாத்ம ஸ்நவனம் அப்படின்னு அர்த்தம். ಸೊ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ, ಇದಕ್ಕೆ ಸರ್ವಾತ್ಮ ಸ್ನಪನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನರ್ಥಪ್ಪ ಅಂದ್ರೆ, ಭಗವಂತನಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನನ್ನ ಎಲ್ಲರೂ ಸಂತೃಪ್ತಿ ಮಾಡ್ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. எப்படி பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாருக்குமே வந்து மூல ஆத்மா, நம்ம எல்லாரும் அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கிறோம். அப்ப பகவானை வந்து திருப்தி பண்ணா அப்போ இயற்கையாவே எல்லாருமே சர்வ ஆத்ம ஸ்நபனம் அவங்க வந்து அந்த ஒரு நன்மை அடைகிறாங்க. ಸೊ ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳಾಗ್ಲಿ ಎಲ್ಲ ಆತ್ಮವು ಭಗವಂತನಿಂದನೇ ಬಂದಿದೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಯಾರೊಬ್ಬ ಭಗವಂತನನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸ್ತಾನೋ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ಎಲ್ರೂ ತೃಪ್ತಿ ಆಗ್ತಾರೆ. இன்னொன்னு சர்வ ஆத்ம ஸ்நபனம்னு சொன்னா அந்த நபர் இந்த எல்லா ஆத்மாக்களுடைய நன்மைக்காக அவர் செயல்படுவார்னு அர்த்தம். ಸರ್ವಾತ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದೇ ಆಗಿರೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. அதனால பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇದನ್ನ பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா இந்த உலகத்துல எந்த செயல்னாலையும் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரே ஒரு செயல் எல்லாரையுமே திருப்திப்படுத்துமான்னு கேட்டா நம்ம அது சொல்ல முடியாது. ஆனா நாம சங்கீர்த்தனத்தினால அது வந்து சாத்தியம். ಸೊ ಎಲ್ಲರನ್ನ ಸಂತೃಪ್ತ ಮಾಡುವುದು ಎಂಬುದು ಆಗದೆ ಇರೋ ಮಾತು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲರನ್ನ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ, ಪ್ರತಿ ಜೀವರಾಶಿಯನ್ನ ಸಂತೃಪ್ತಿ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಬರೀ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಡೆಯಲಾಗುವುದು. அது மட்டும் இல்லாம இந்த பவமகா தாவாக்னி இதுக்கு நடுவுல இந்த சர்வ ஆத்மாக்களுக்குமே வந்து அந்த ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு மட்டுமே இருக்கிறதுனாலதான் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ಸೊ ಈ ಭವದಾಗ್ನಿ ಎಂಬ ಕಾಡುಗಿಚ್ಚಿನಲ್ಲಿ ಬೇಯ್ತಾ ಇರುವ ಒಂದೊಂದು ಆತ್ಮಕ್ಕೂ, ಅದಕ್ಕೆ ಸರ್ವಾತ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದೊಂದು ಆತ್ಮಕ್ಕೂ ಆನಂದ ಮೂಡಿಸೋದು ಯಾವುದು, ಅವರಿಗೆ ಒಂದು ತೃಪ್ತಿಯನ್ನ ನೀಡುವುದು ಯಾವುದು, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನ ನೀಡುವುದು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಬರೀ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. இது வந்து நம்ம கிருஷ்ணருடைய லீலையிலே வந்து பார்க்கலாம். எப்படி வந்து நிஜமாவே அங்க வந்து ஒரு அக்னி
அந்த நேரத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அக்னியை பார்த்து பயப்படுறாங்க, காட்டுத்தீ. உடனே கிருஷ்ணர், யாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு கீழே வந்து தரையில படுத்துக்கோங்க, எல்லாரும் குளுமணாலியில இருக்கிறதா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சாத்தியம்? ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದು ನಾವು ಕೃಷ್ಣ ಲೀಲೆಯಲ್ಲೂ ಕೂಡ ನೋಡ್ಬಹುದು. ಒಂದ್ಸತಿ ಕಾಡು ಗಿಚ್ಚು ಅಟ್ಟಿಕೊಂಡು ಬಂತು ಬೃಂದಾವನ ಕಾಡಿನಲ್ಲಿ. ಅವಾಗ ಅಲ್ಲಿದ್ದ ಗೋಪರ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕೃಷ್ಣ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಕೃಷ್ಣ ಹೇಳಿದ್ರಂತೆ, ನೀವೆಲ್ಲರೂ ಕಣ್ಮುಚ್ಕೊಂಡು ನೆಲದ ಮೇಲೆ ಮಲ್ಕೊಳ್ಳಿ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು ಕುಳುಮನಾಲಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ತಂಡಿಯಲ್ಲಿ ಇರೋ ಹಾಗೆ ನೆನ್ಸ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. ಅದು ಹೆಂಗ್ರಿ ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாருமே கிருஷ்ணருக்கு மேல இருந்த அந்த நம்பிக்கையில அந்த காட்டு தீக்கு நடுவுல அவங்க வந்து அப்படியே அமைதியா கண் மூடி படுத்தாங்க. உடனே கிருஷ்ணர் ஒரு க்ஷணத்துல அந்த காட்டு தீய வந்து இல்லாம பண்ணார். ನೋಡಿ, ಆ ಭಕ್ತರಿಗೆ, ಆ ಗೋಪರಿಗೆ ಕೃಷ್ಣನ್ ಮೇಲೆ ಎಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸವಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕೃಷ್ಣ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅವ್ರ ನೆಲದ ಮೇಲೆ ಕಣ್ಮುಚ್ಕೊಂಡು ಅವರು ಮಲ್ಕೊಂಡಿದ್ರು. ಆದ್ರೆ ಕೃಷ್ಣ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆ ಕಾಡು ಗಿಚ್ಚನ್ನ ದೂರ ಹೊರಡಿಸಿದ್ರು ಭಗವಂತ. ಸೊ ಇದರಿಂದ ನಾವು ಹೇಗೆ ನೋಡ್ಬೋದು, ಹೇಗೆ ಭಗವಂತ ತನ್ನ ಭಕ್ತನನ್ನ ರಕ್ಷಿಸ್ತಾನೆ ಅಂತ. அதனால பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால அவருடைய நாமமானது நம்மளை இந்த பவமகா தாவாಗ್ನಿயிலிருந்து நிச்சயம் காப்பாற்றும். ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಗವಂತನ ನಾಮಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಭಗವಂತ ಈ ಒಂದು ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಆನಂದ ಮತ್ತು ತೃಪ್ತಿಯನ್ನ ನೀಡ್ತಾನೆ. ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತಂ ಆದಿಲೀಲೆ ಅಧ್ಯಾಯಂ 20 ಶ್ಲೋಕಂ 11. ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಹೈತೆ ಸರ್ವ ಅನರ್ಥ ನಾಶ, சர்வ சுபோதய கிருஷ்ண பிரேமேர உல்லாச. அப்படின்னா இந்த நாம சங்கீர்த்தனத்தினால என்ன ஆகுது, ஒருத்தருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அனர்த்தங்களும் நாசமாகி அவருடைய ஹிருதயத்துல வந்து சர்வ சுபோதய எல்லா விதமான மங்களகரமான அந்த அறிகுறிகளும் வந்து தோன்றி அவர் வந்து கிருஷ்ண பிரேமையின்ல ஆனந்த நிலையை அடைகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ಸೊ ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತ ಆದಿಲೀಲೆದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯ 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 11 ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹೇಗೆ ಈ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನದಿಂದ ಒಬ್ಬ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನ ಹೋಗಲಾಡಿಸಿ ಅವರಿಗೆ ಮಂಗಲವು ಉಂಟಾಗುತ್ತೆ, ಮಂಗಲವು ಅವರಿಗೆ ದೊರಕುತ್ತೆ, ಮತ್ತು ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಭಗವಂತನ ಪ್ರೇಮದ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಈಜಾಡ್ತಿರ್ತಾರೆ. சோ அதனால பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. ரியலி பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். ಸೊ ಫೈನಲಿ ಅಂತಿಮವಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದನ್ನ ಇವತ್ತು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೀವಿ. சோ என்ன காரணம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம்னு சொல்றதுக்கு? ಏನ್ ಕಾರಣ ಎಲ್ರು ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನ ಅಂತ ಹೇಳಕ್ಕೋಸ್ಕರ? ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு 7 ரீசன் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இன்னும் சில காரணங்கள் வந்து பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ ತನಕ ನಾವು ಒಂದು 7 ಕಾರಣಗಳನ್ನ ನಾವು ಮುಂಚೆನೆ ನೋಡಿದೀವಿ. ಇವಾಗ ಮುಂದುವರಿಯುತ್ತಾ ಇನ್ನಷ್ಟು ಕಾರಣಗಳನ್ನ ನೋಡೋಣ. முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நாம சங்கீர்த்தனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ಓಕೆ, முதல்ல நாம வந்து நாம சங்கீர்த்தனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஸோ நாம சங்கீர்த்தனம் வந்து 3 விதமா சொல்லப்பட்டிருக்கு. ಸೊ ನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ ಬಂದು 3 ವಿಧವಾಗಿ ಹೇಳಲಾಗಿದೆ. ಫಸ್ಟ್ வந்து ஜபம், ಮೊದಲನೆಯದು ಜಪ, ரெண்டாவது கீர்த்தனம்,
ಎರಡನೇದು ಕೀರ್ತನೆ, ಮೂணಾவது சங்கீர்த்தனம். ಮೂರನೇದು ಸಂಕೀರ್ತನೆ. சோ ஜபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜபம் அப்படின்னு சொன்னா அது வந்து மனசுக்குள்ள வந்து மந்திரத்தை ஜபிக்கிறது, அதுக்கு பேரு ஜபம்னு பேரு. ಜಪಂ ಅಂದ್ರೆ ಏನು? ಜಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರೊಬ್ಬ ಮನಸ್ಸಿನಲ್ಲೇ ಭಗವಂತನ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಅದನ್ನ ಜಪ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வேத மந்திரங்கள் வந்து வெளியில வாய் விட்டு எல்லாரும் கேட்கிற மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க, அந்த மந்திரங்களை மனசுக்குள்ளேயே தான் ஜெபிப்பாங்க. ಸೊ ವೇದ ಮಂತ್ರಗಳನ್ನ ಉಚ್ಚರಿಸಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನ ಜೋರಾಗಿ ಯಾರು ಉಚ್ಚರಿಸಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮನಸ್ಸಲ್ಲೇ ಅದನ್ನ ಹೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. அடுத்தது கீர்த்தனம். கீர்த்தனம்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய, அதாவது வாயினால மந்திரத்தை உச்சரித்து காதுனால கேட்கக்கூடியது, அபராதத்தோட செய்யக்கூடிய ஜபத்துக்கு கீர்த்தனம்னு பேரு. ಅಪರಾಧತೋಡವಾ ಇಲ್ಲ ಅಪರಾಧ ಇಲ್ಲಾಮಲ? ಅಪರಾಧತೋಡ. ಓಕೆ. ಸೊ ಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರೊಬ್ರು ಬಾಯಿಂದ ಉಚ್ಚರಿಸಿ ಕಿವಿಯಿಂದ ಕೇಳುತ್ತಾ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಜಪಿಸುವುದನ್ನ ಕೀರ್ತನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அடுத்தது சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அதுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ಮಾತಾಜಿ ಹೇಳಿ ಮಾತಾಜಿ. என்னாச்சு? ஹரே கிருஷ்ண. ஓகே ஓகே. அப்படின்னு சொன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சம் பிளஸ் கீர்த்தனம் அந்த வார்த்தையை வந்து இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்னஸ்க்கு பேர் தான் சங்கீர்த்தனம். அதாவது நம்ம வந்து ஜெபம் பண்றோம், அதாவது மந்திரத்தை வாயால உச்சரிக்கிறோம், காதால கேட்கிறோம், அது அபராதம் இல்லாம பூர்ணமான நிலையில சொல்லப்படும் போது அது சங்கீர்த்தனம். ಸೊ ಸಂಕೀರ್ತನ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? ಸಂ ಮತ್ತೆ ಕೀರ್ತನ. ಕೀರ್ತನೆ ಇಲ್ಲಿ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಂಪೂರ್ಣತೆಯಿಂದ ಹಾಡುವುದು ಅಥವಾ ಭಗವಂತ ನಾಮವನ್ನ ತಗೊಳ್ಳೋದು ಅಂತ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. ಸೊ ಯಾವಾಗ ಇದು ಸಂಪೂರ್ಣ ನೆಲೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತೋ ಆವಾಗ ಯಾರು ಕೂಡ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. சோ எப்போ நாம வந்து அபராதம் இல்லாம நாம வந்து ஜெபம் பண்றோமோ, அதாவது கீர்த்தனம் பண்றோமோ, அந்த கீர்த்தனத்துக்கு வந்து சங்கீர்த்தனம்னு பேரு. அந்த சங்கீர்த்தனம் தான் இந்த பரம் விஜயத்தை வந்து கொடுக்க முடியும். ಸೊ ಯಾರೊಬ್ಬ ಈ ಒಂದು ನೆಲೆಗೆ ಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ತಾನೋ, ಯಾವಾಗ ಅವನು ಅಪರಾಧವಿಲ್ಲದೆ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೋ ಆ ಸಂಕೀರ್ತನೆಯನ್ನ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்படிப்பட்ட நிலையில உச்சரிக்கும் போதுதான் அந்த சங்கீர்த்தனம் வந்து என்ன பண்ணும், ஒருத்தருக்கு உன்னத அந்த பிரேம ரசத்தை வந்து கொடுக்க முடியும். ಯಾವಾಗ ಒಬ್ರು ಈ ತರ ಸಂಕೀರ್ತನ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೋ ಅಂತವರಿಗೆ ಮಾತ್ರ ಪ್ರೇಮ ರುಚಿಯನ್ನ ಕಾಣಕ್ಕಾಗತ್ತೆ. அப்படி இல்லாம நம்ம பண்ணக்கூடிய கீர்த்தனம் அபராதத்தோட அந்த கீர்த்தனமானது நமக்கு முழுமையான அந்த பலனை கொடுக்காது. ಸೊ ಯಾವಾಗ ನಾವು ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಲ್ವೋ ಅದು ನಮ್ಗೆ ಸಂಪೂರ್ಣ ಫಲವನ್ನ ನೀಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஓகே. சோ இப்போ அந்த சங்கீர்த்தனம், அதாவது அந்த பியூர் நேம், அது வந்து எப்படி அந்த சாதகனுக்கு ஆன்மீகமான அந்த ஒரு ரிலேஷனை வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு பார்க்க போறோம். ಸೊ ಇವಾಗ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾವ್ ಏನ್ ನೋಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬ ಸಾಧಕನಿಗೆ ಹೇಗೆ ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನ ಹೊಂದ್ಕೋಬಹುದು ಎಂಬುದನ್ನ ನೋಡೋಣ. பொதுவா சப்தமானது 4 நிலைகள்ல உணரப்படுது. ಸೊ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ನೋಡಿದ್ರೆ ಶಬ್ದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು 4 ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡಬಹುದು. முதல் நிலை வந்து வைகாரிகா. முதல் நிலை வைகாரிகா, இரண்டாவது நிலை மத்தியமா, மூன்றாவது நிலை பஷ்யந்தி,
4வது நிலை பரா. ஆக்சுவலா மேல இருந்து தான் கீழே வரணும். ஆனா நம்மளால மேல இருந்து ஆரம்பிக்க முடியாது. கீழ இருந்து தான் நம்ம மேல போக வேண்டியிருக்கு. அதனால சோ ಪ್ರಭು 4வது என்ன சொன்னீங்க? ಪರ. ಪರ. ಓಕೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ 4 ಶಬ್ದದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದು ವೈಕರ್ತಿಕ, ಎರಡನೇದು ಬಂದು ವೈಕಾರಿಕ. ಸೊ ವೈಕಾರಿಕ, ಎರಡನೇದು ಮಧ್ಯಮ, ಮೂರನೇದು ಪಶ್ಯಂತಿ, 4ನೇದು ಪರ. ಸೊ ಹಾಗಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಕೆಳಗಡೆಯಿಂದ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅಂದ್ರೆ ಭೌತಿಕದಿಂದ ಆಧ್ಯಾತ್ಮಿಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಆರಂಭ ಕೆಳಗಡೆಯಿಂದ ಮಾಡೋಣ. ಸೊ ಪರ. ವೈಕಾರಿಕ. ವಿಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಫ್ರಮ್ ವೈಕಾರಿಕ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ವೈಕಾರಿಕ ಇಂದ ಆರಂಭಿಸೋಣ. வைகாரிகா அப்படின்னு என்னன்னு சொன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஸ்தூலமான ஒரு சப்தம். ரொம்ப ஸ்தூலம்னா கிராஸ் லெவல்ல வந்து ஏற்படக்கூடிய ஒரு சப்தம். ವೈಕಾರಿಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸ್ಥೂಲ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಂಡುಬಿಡುವ ಒಂದು ಶಬ್ದ. வெளிப்புற புலன்கள்னால உணரப்படக்கூடிய சப்தத்துக்கு வைகாரின்னு பேரு. ಸೊ ಇಂದ್ರಿಯಗಳಿಂದ ಬರುವ ಶಬ್ದಗಳಿಗೆ ವೈಕಾರಿಕ ಅಂತ ಕರೆಯಲಾಗುತ್ತೆ. இந்த பௌதிகமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய சப்தம் எல்லாமே வைகாரிಕಾ. ಭೌತಿಕವಾಗಿ ನಮ್ಗೆ ಏನೆಲ್ಲ ಶಬ್ದಗಳು ಕಂಡು ಬರ್ತಾ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲವೂ ವೈಕಾರಿಕ. செகண்ட் வந்து மத்தியமா. ಎರಡನೇದು ಮಧ್ಯಮ. மத்தியமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மத்தியமானா நடுநிலைன்னு அர்த்தம். நடுநிலை அப்படின்னு சொன்னா இது வந்து பௌதிகமானதும் இல்ல, அதாவது முழுமையா பௌதிகமானதும் இல்ல, முழுமையா ஆன்மீகமானதும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல. ಸೊ ಮಧ್ಯಮ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಮಧ್ಯಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಭೌತಿಕನೂ ಇಲ್ಲ, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕನೂ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಇದು ಮಧ್ಯಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. இது வந்து மனோநிலையில வந்து உணரப்படக்கூடிய ஒரு சப்தம். ಈ ಸ್ಥಿತಿಯನ್ನ ಮನೋಸ್ಥಿತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಮನಸ್ಸಿಂದ ಬರುವ ಒಂದು ಸ್ಥಿತಿ. அதாவது உள்புறமா கேட்கக்கூடிய ஒரு சப்தம். ಒಳ ಆಳದಿಂದ ಅಥವಾ ದೇಹದೊಳಗಿಂದ ಬರುವ ಒಂದು ಶಬ್ದವೇ ಆಗುತ್ತದೆ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேபி இருக்கலாம். நீங்க காலையில வந்து ஜெபம் பண்ண உட்கார்ந்தீங்கன்னா உள்ள ஒரே நாய்ஸா இருக்கும், சத்தமா இருக்கும். ಸೊ ಇದನ್ನ ಯಾವಾಗ ಅನುಭವಿಸ್ತೀವಂದ್ರೆ ನಾವು ಬೆಳಗ್ಗೆ ಜಪ ಮಾಡ್ತೀವಲ್ವಾ, ಅವಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಚಂಚಲವಾಗಿರುತ್ತೆ, ಒಳಗೆ ಅನೇಕ ಶಬ್ದಗಳು ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. ಇದು ಮಧ್ಯಮ. அடுத்தது வந்து பஷ்யந்தி. ಮೂರನೇದು ಪಶ್ಯಂತಿ. இந்த சப்த அதிர்வானது என்ன பண்ணும்னா, ஒருத்தருக்கு அந்த எதை குறித்து அந்த சப்தம் இருக்குதோ அந்த பொருளை பற்றின ஞானத்தை இந்த சப்தமானது ஏற்படுத்தும். இந்த சப்தமானது எந்த பொருளை குறித்த ஒரு சப்தமோ அது அந்த பொருளை பற்றிய முழு ஞானத்தையும் அது வந்து கொடுக்கும். ಸೊ ಈ ಪಶ್ಯಂತಿ ಅಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವಾಗ ಒಂದು ವಸ್ತು ಇದೆ, ಆ ವಸ್ತುವನ್ನ ನಾವು ನೆನ್ಸ್ಕೊಂಡ್ರೆ ಆ ವಸ್ತು ಮತ್ತು ಅದರಲ್ಲಿ ಇರುವ ಜ್ಞಾನವನ್ನ ಶಬ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀಡುವುದೇ ನಮಗೆ பஷ்யந்தி என்பதே அர்த்தம். அதாவது பொதுவா இப்போ ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம்னா, அப்போ அந்த ஆப்பிளோடைய கலர், அதோடைய டேஸ்ட், அதோடைய நிறம், அதோடைய சைஸ் எல்லாமே நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த மாதிரி. ಸೊ ಇವಾಗ ನಾವೊಂದು ಸೇಬು ಅಂತ ತಗೊಂಡ್ರೆ, ಹಣ್ಣು ಒಂದು ಸೇಬು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ತಕ್ಷಣ ಏನ್ ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತೆ? ಅದರ ಕಲರ್, ಅದು ಹೇಗ್ ಕಾಣಿಸ್ತದೆ, ಅದರ ಬಣ್ಣ, ಮತ್ತೆ ಅದರ ರುಚಿ, ಮತ್ತೆ ಅದರ ಒಂದು ಆಕಾರ, ಇದೆಲ್ಲಾನು ಕೂಡ ನಮಗೆ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತೆ. பட் இந்த பஷ்யந்தி அப்படிங்கிற இந்த நிலை வந்து யோகிகளுக்கு அவங்க வந்து அந்த
ஒரு உன்னதமான நிலையில அவங்க வந்து ஆஹ் கேட்கப்படக்கூடிய ஒரு சப்த அதிர்வு தான் இந்த பஷ்யந்தி அப்படிங்கிறது. ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಜಾಸ್ತಿ ಈ ಪಶ್ಯಂತಿ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯವನ್ನ ಜ್ಞಾನಪೂರ್ವಕವಾಗಿ ನೋಡೋದ್ರಿಂದ. எஸ். ஸோ அந்த மாதிரி இந்த யோகினால வந்து என்ன பண்ண முடியும், அந்த சப்தத்தினுடைய வடிவத்தை பார்க்க முடியும், அதோடைய நிறத்தை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் அந்த யோக நிலையில அவர் உயர்ந்த நிலையை அடையும் போது அந்த மூல சப்தத்துக்கான ஒரிஜினல் ரூபம், கலர், இது எல்லாமே வந்து அவங்களால பார்க்க முடியும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಒಬ್ಬ ಜ್ಞಾನಿಗೆ ಈ ಪಶ್ಯಂತಿ ಸ್ಥಿತಿ ಹೇಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರು ಶಬ್ದದ ಆಕಾರ, ಶಬ್ದದ ಒಂದು ಕಲರ್, ಬಣ್ಣ, ಅದರ ಒಂದು ಸ್ಥಿತಿಗತಿಯನ್ನ ಕೂಡ ಅವರು ನೋಡಬಹುದು ಜ್ಞಾನಿಗಳು. ஸோ அந்த மாதிரி அதனாலதான் இதுக்கு வந்து பஷ்யந்தி அப்படின்னு பேரு. பஷ்யந்தி அப்படின்னு சொன்னா பாக்குறதுன்னு அர்த்தம். பாக்குறதுன்னா சத்தத்தை கேட்டாலே போதும், அவங்கனால வந்து அந்த சத்தத்தின் மூலமாவே அவங்களால வந்து ஆப்ஜெக்ட வந்து பார்க்க முடியும். ಸೊ ಪಶ್ಯಂತಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಕಾಣುವುದು ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ಸೊ ಜ್ಞಾನಿಗಳು ಈ ಶಬ್ದ ರೂಪವನ್ನ ಅವರು ನೋಡ್ತಾರೆ, ಶಬ್ದದ ರೂಪವನ್ನೇ ನೋಡ್ತಾರೆ, ಅದರ ಬಣ್ಣವನ್ನ ನೋಡ್ತಾರೆ, ಅದರ ಆಕಾರವನ್ನ ನೋಡ್ತಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದನ್ನ ಪಶ್ಯಂತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அடுத்த நிலை வந்து பரா. பரா அப்படின்னு சொன்னா திவ்யமான நிலையை வந்து குறிக்கும். ಸೊ ಪರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದಿವ್ಯ ಸ್ಥಿತಿ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. சோ இந்த திவ்யமான நிலை அப்படின்னு சொன்னா மனசு, புலன்கள், புத்தி இதுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு சப்தத்துக்கு தான் பரா அப்படின்னு பேரு. ಸೊ ಪರ ಅಂದ್ರೆ ಏನು? ಈ ದೇಹ, ಮನಸ್ಸು, ಬುದ್ಧಿ, ಅಹಂಕಾರವನ್ನೆಲ್ಲ ದಾಟುತ್ತಾ ಮೇಲ್ಪಟ್ಟಿರುವ ವಿಷಯವನ್ನ ಪರ ಅಂತ ಕರೆಯಲಾಗುತ್ತೆ. சோ அந்த நிலையில ஒரு நபர் வந்து ஒரு பொருளுக்கும் அதோடைய பேருக்கும் இடையில எந்த டிஃபரன்ஸும் அவருக்கு வந்து தெரியாது. ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತನಿಗೆ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಅಥವಾ ಒಂದು ವಸ್ತುವನ್ನ, ಅದರ ಹೆಸರು ಮತ್ತು ಅದು ರೂಪ, ಅದು ಎರಡಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಅವ್ರಿಗೆ ಕಂಡು ಬರಲ್ಲ. அதுதான் பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் வந்து கொடுப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தருக்கு வந்து தாகம் எடுக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் வந்து தண்ணின்னு சொன்னா அவருக்கு வந்து தாகம் தீராது. ಸೊ ಪ್ರಭುಪಾದ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನಗೆ ಇವಾಗ ತುಂಬಾ ಬಾರಾಯಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ, ಬಾರಾಯಿಕೆ ಆಗ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ಗೆ ನೀರು ಬೇಕಾಗಿದೆ. ಸೊ ಜಸ್ಟ್ ನಾನು ನೀರು ಅಂತ ನೆನ್ಸ್ಕೊಂಡಿದ ತಕ್ಷಣ ನನ್ ಬಾರಾಯಿಕೆ ಏನು ಹೋಗೋದಿಲ್ಲ. இது வந்து பௌதிக நிலையில வந்து அந்த பொருளை குறிப்பிடக்கூடிய பெயர், இது ரெண்டுமே வந்து வேற வேற. ಸೊ ಭೌತಿಕದಲ್ಲಿ ಇದು ಹೆಂಗ್ ಚಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವುದೇ ವಸ್ತು ತಗೊಂಡ್ರೆ ಆ ವಸ್ತುಗೂ ಮತ್ತು ಅದು ನೀಡುವ ಒಂದು ಫಲನು ಬೇರೆ ಬೇರೆ ಆಗಿರುತ್ತೆ. ஆனா ஆன்மீகமான நிலையில அது அப்படி கிடையாது. வாட்டர் அப்படின்னு சொன்னா தண்ணி, அந்த தண்ணின்ற அந்த ವಸ್ತುக்கு ரெண்டுக்கு இடையில ಡಿಫರೆಂಟೇ கிடையாது. ಆದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ನೀರು ಅಂತ ಉಚ್ಚರಿಸಿದ್ರೆ ಸಾಕು, ತಕ್ಷಣ ನಮ್ಗೆ ಬಾಯಾರಿಕೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸೊ ಆತರ ಹೆಸರಿಗೂ ಮತ್ತು ಅದರ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೂ ಬೇರೆನೆ ಇರೋದಿಲ್ಲ, ಅದು ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ಇರುತ್ತೆ. சோ தண்ணின்னு சொன்னா நம்ம தாகம் அடங்கல. சோ அப்படின்னா அந்த பொருள், அந்த வஸ்து, பேர், இது ரெண்டுக்குமே வந்து வேற்றுமை இருக்குன்னு ಅರ್ಥ. ಭೌತಿಕವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಒಂದು ವಸ್ತುಗೆ ಮತ್ತು ಅದ್ರ ನೀಡುವ ಒಂದು ವಿಷಯವು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿದೆ. அப்படி இருக்கும்போது நம்ம கிருஷ்ணா, அப்போ அது அந்த நபர், அந்த பேர், அந்த ரெண்டுமே வேற வேறையா ஒண்ணா? ಸೊ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಕೃಷ್ಣ ಮತ್ತು ಕೃಷ್ಣನ ನಾಮ ಬೇರೆ ಬೇರೆನಾ ಇಲ್ಲ ಒಂದೇನಾ? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಒಂದೇ ಮಾತಾಜಿ, ಒಂದೇ ಪ್ರಭು. எப்படி சொல்றீங்க? ಹೇಗೆ ಹೇಳ್ತೀರಾ? ಹೇಳ್ತೀರಾ?
ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಂತ ಇದೀವಿ. ಅಂದ್ರೆ ಆ ಶಬ್ದನೇ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ ಕಣ್ಣಿಂದ. இப்படித்தானப்பா நீங்க கிளாஸ்ல சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பகவானுடைய நாமத்தை நாங்க சொல்றது மூலியமா நாங்க பகவானே பார்த்த ஒரு நிலைக்கு வந்துடுறோம் அப்படின்றாங்க. வந்துட்டாங்கங்கிறாங்களா? ஏ அப்பா. அவங்க அப்படி சொல்றாங்க. சோ எப்படி பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எப்படி வந்து சொல்றீங்க? ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕೂ ಭಗವಂತನ ಹೆಸರಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ, ಭಗವಂತನಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಗೆ ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ಮತ್ತೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಭು. தெரியலையா யாருக்கும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி. ஆக்சுவலா பாகவதம் கலியுகத்துல வந்து கிருஷ்ணர் நாம ரூபத்துல இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ அதனால நாமம் அண்ட் கிருஷ்ணர் இட்ஸ் நான் டிஃபரெண்ட், இட்ஸ் த சேம் பிரபு. யா வெரி குட். ಸೊ ಕಲಿಯುಗ ಮಾತಾಜಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಕೃಷ್ಣ ಹೇಳಿದ್ದಾರೆ ನನ್ನ ನಾಮಕ್ಕೂ ನನಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ, ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕೃಷ್ಣನು ಆತನ ನಾಮವು ಒಂದೇ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேற யாராவது ஒரு உதாரணம் ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಉತ್ತರಿಸಬಹುದಾ? ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಪ್ರಭು ಜ್ಞಾನ ಯೋಗಿಗಳಾಗಿರ್ಬೋದು, ಧ್ಯಾನ ಯೋಗಿಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅವರು ಈ ಪ್ರೋಸೆಸ್ ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ಬೇಗ ಭಗವಂತನ ಜೊತೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಪ್ರಭು. ದೇ ವಿಲ್ ನಾಟ್ ಬಿ ಏಬಲ್ ಟು ಕನೆಕ್ಟ್ ವಿತ್ ಕೃಷ್ಣ. But like only with this Hari Naam, we are able to cleanse our heart, Prabhu, that we can see our progress towards our devotional life. ಸ್ವಲ್ಪ ನಾವು ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ಇನ್ನು ಕೇಳ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ, ಸೆಂಟರ್ ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ, ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ಇಟ್ ಮೀನ್ಸ್ ಅದು ಇಟ್ ಈಸ್ ವರ್ಕಿಂಗ್ ಅಂತ. ಸೊ ದಟ್ಸ್ ವೈ ಅವೆರಡು ಡಿಫರೆನ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂತ ಪ್ರಭು. But I won't believe that. We are witnessing now, Prabhu, day by day. Like if you look at ourselves from day one till now, if not, at least little cradle step we have taken towards devotion, Prabhu. So that's only because of Harinam. We did not do anything else apart from that. You are telling that you are getting interested. I am telling. Getting interest to going to the center. Whatever it is, Shravana or chanting or going to center also, whatever it is, Prabhu, all that's the process of devotional process and enough, Prabhu. That is seva only, right? Whatever we do. Okay, thank you for your opinion. Yeah. ஒரு பக்தர் வந்து நல்ல ஒரு உதாரணம் வந்து கொடுத்தாரு. எப்படி அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு ಲೌಕಿಕமான ஒரு ಉದಾಹರಣೆ. ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತನು ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಭಗವಂತ ನಾಮವು ಒಂದೇ ಅಂತ. ஸோ இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தருக்கு வந்து கொக்கோ கோலா குடிக்கணும்னு அவருக்கு ஆசை. உடனே அவர் வந்து என்ன பண்ணாரு, கொக்கோ கோலா 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 கொக்கோ கோலா கோலா கோலான்னு வந்து சேன் பண்ணிட்டே இருந்தார். உடனே அவர் வந்து கொக்கோ கோலா குடிச்ச மாதிரி அவருக்கு ஃபீலிங் இருக்குமா? ಸೊ ಒಂದ್ಸತಿ ಒಬ್ಬ ಡಿವೋಟಿಗೆ ಕೊಕೋ ಕೋಲಾ ಕುಡಿಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಆಗಿತ್ತು. ಪ್ರಭು சொன்ன மாதிரியே ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ பண்ணணும். ಓಕೆ ಪ್ರಭು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ ಭಕ್ತ ಒಂದು ಕೊಕೋ ಕೋಲಾ 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 ಕೊಕೋ ಕೋಲಾ 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 ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಹಾಡ್ತಾ ಹೋದ್ರೆ ಕೊಕೋ ಕೋಲಾ ಕುಡ್ದಂಗೆ ಅನುಭವ ಆಗುತ್ತಾ? அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இன்னும் வந்து தாகம் ஜாஸ்தியாகி அவர் வந்து டயர்ட் ஆயிடுவாரு. ಸೊ ಕೊಕೋ ಕೋಲಾ ಅಂತ ಹಾಡಿ ಹಾಡಿ ಅವ್ರಿಗೆ ನಾಲ್ಗೆ ಎಲ್ಲ ಇದು ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಸಾಕಾಗಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. தினமும் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரே மந்திரத்தை ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா யாருக்கும் வந்து போர் அடிக்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்து
இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஜெபம் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு எண்ணம் எப்படி வருதுன்னா, அந்த நாமத்துக்கும் பகவானுக்கும் இடையில வித்தியாசம் இல்லைங்கிறதுனாலதான் அதனால ஏற்படக்கூடிய அந்த சுவையினால அதை நம்ம திரும்ப திரும்ப உச்சரிக்கணும்னு நினைக்கிறோம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದೇ ನಾವು ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ ನೋಡಿ, ನಾವು ಎಷ್ಟೇ ಸತಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಅಂತ ಹಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ನಮಗೆ ಅದರಿಂದ ಬೋರೇ ಆಗಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಅದೇ ಮಂತ್ರನೇ ಪ್ರತಿ ಸತಿ ಪ್ರತಿ ದಿವಸ ಪ್ರತಿ ಕ್ಷಣ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ರೆ ನಮ್ಗೆ ಯಾವತ್ತು ಬೋರ್ ಅಂತ ಅನ್ಸೋದೇ ಇಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? ಭಗವಂತ ನಾಮ, ಭಗವಂತನಿಗೂ ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ಆಗುತ್ತೆ. ஒரு முறை நான் ஒரு பக்தர் என்கிட்ட சொன்னேன், அவர் ஏதாவது ப்ராப்ளம்னா கேட்பாரு, இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாரு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். போயிடுவாரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வருவார், வேற ஒரு ப்ராப்ளம் சொல்லுவார், என்ன பண்றது அப்படின்னு கேட்பாரு. ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்படியே அவர் ஒரு 4-5 டைம் வந்தாரு. எல்லா டைமும் நான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் இது ஒண்ணு தவிர உங்ககிட்ட வேற எதுவுமே இல்லையாப்பா, வேற ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தா சொல்லேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. ಸೊ ಒಂದ್ಸತಿ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರಭು ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತನ್ನ ಕಷ್ಟ ಸುಖಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಪ್ರಭುನು ಅವ್ರದಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ತೀರ್ವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಸೊ ಪ್ರತಿ ಸತಿ ಅವ್ರು ಬಂದಾಗ ಕೂಡ ಪ್ರಭು ಏನ್ ಹೇಳಿದ್ರು, ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಹಾಮಂತ್ರ ಜಪ ಮಾಡಿ, ನಿಮ್ ಕಷ್ಟ ಎಲ್ಲ ದೂರ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೊ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಕಷ್ಟವನ್ನ ತಗೊಂಡ್ ಬಂದು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರು ಪ್ರಭು ಹೇಳಿದ್ರು, ಹರೇ ಕೃಷ್ಣ ಜಪ ಮಾಡಿ, ನಿಮ್ ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಆಗತ್ತೆ ಅಂತ. ಸೊ ಇದು 3-4 ಸತಿ ಕೇಳಿದ ಈ ಮನುಷ್ಯನ್ಗೆ ಎಷ್ಟು ಬೇಸರ ಆಗ್ಬಿಡ್ತು ಅಂದ್ರೆ, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ, ಏನಪ್ಪಾ ನಿನ್ಗೆ ಈ ಒಂದು ಮಂತ್ರ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಏನು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದೆಯಾ, ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಂತ್ರ ಹೇಳಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಂತೆ. சோ அது மாதிரி வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த மகா மந்திரம் ஒண்ணே எல்லாத்தையுமே சரி பண்ணுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு இந்த ஹரிநாமம் ஒண்ணே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியதுன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. ನೋಡಿ, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಬೋದು, ಆದ್ರೆ ಭಕ್ತನಿಗೆ ಮಾತ್ರ ಏನೇ ಆಗ್ಲಿ, ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯೇ ಇರ್ಲಿ, ಎಂಥ ವಿಷಯವೇ ಇರ್ಲಿ, ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ ಒಂದೇ ನನ್ನನ್ನ ರಕ್ಷಿಸುತ್ತೆ, ಅದು ಒಂದೇ ನನಗೆ ದಾರಿ ಎಂಬುದು ಅವರು ದಿಢಗಾತ್ರವಾಗಿ ನಂಬ್ತಾರೆ. ஓகே, சோ நம்ம இப்ப ஏன் இந்த சத்தத்திற்கான 4 நிலைகள் நம்ம இதை ஏன் இங்க டிஸ்கஸ் பண்ணணும்? ಈ ಶಬ್ದದ 4 ವಿಷಯಗಳನ್ನ, ವಿಧಾನಗಳನ್ನ ನಾವ್ ಯಾಕೆ ಚರ್ಚೆ ಮಾಡ್ಬೇಕು? நம்ம இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சப்த அதிர்வு இந்த 4 நிலைகள்ல இருக்குதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நாம உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திரமானது இதுல எந்த நிலையில நம்ம உச்சரிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ಯಾಕೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಈ 4 ಶಬ್ದ ರೂಪವು ಯಾವ ತರ ಯಾವ ಸ್ಥಿತಿಗತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾವು ಜಪಿಸುವ ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಹಾಮಂತ್ರ ಈ 4 ಪಟ್ಟಲಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಇದೆ, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಬೇಕು. அந்த மாதிரி நம்ம இந்த நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய, அதாவது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த மகாமந்திரம் கண்டிப்பா ஆன்மீகமானதுதான். ஆனா அந்த நிலையில நாம உச்சரிக்கல. அப்போ நாம அந்த நிலையில உச்சரிப்பதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಹರಿನಾಮವು ದಿವ್ಯವಾದದ್ದು, ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾದದ್ದು, ಉನ್ನತವಾದದ್ದು. ಆದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಅದ ಹಾಗೆ ಅಂದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ರೀತಿಯಾಗೆ ನಾವು ಜಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಾ? ಅದು ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ಮುಂದಕ್ಕೆ ನಾವು ಹರಿನಾಮವನ್ನ ಅದರ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ನಾವು ಜಪ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸ್ತೀವಿ. சோ இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலையில நாம இந்த மனம், புத்தி, சரீரம் இது எல்லாத்தினாலையும் நம்ம கவரப்பட்டிருக்கிறதுனால அது தூய்மை அடையாத நிலையில இருக்கிறதுனால அதன் மூலமா நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திரமும்
அதே மாதிரியான ஒரு நிலையில வந்து வருது. அதனால நமக்கு வந்து இங்க 4வது நிலை பரா திவ்யமான அந்த ஒரு நிலைய நம்மளால வந்து உணர முடியல. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಇವಾಗ ಈ ದೇಹ, ಮನಸ್ಸು, ಬುದ್ಧಿ, ಅಹಂಕಾರ ಇದರಿಂದ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಅಥವಾ ಪರಮ ಅಂದ್ರೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಜಪ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಪರಾಸ್ಥಿತಿಗೆ ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ. ಆ ಪರಾಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ಬೇಕಾಗಿರೋದೇ ನಮ್ಮ ಗುರಿ ಆಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ எப்போ நம்மளுடைய தேகம் வந்து பூரணமா தூய்மை அடையுதோ அப்போ நம்ம வந்து இந்த வைகாரிங்கிற அந்த நிலைமையை கடக்கலாம். எப்போ நம்மளுடைய மனம் வந்து தூய்மை அடையுதோ அப்போ நம்ம வந்து இந்த மத்தியம நிலையை கடக்கலாம். எப்போ நம்மளுடைய புத்தியானது வந்து தூய்மை அடையுதோ அப்போ நாம வந்து இந்த பஷ்யந்தி நிலையை வந்து அடையலாம். எப்போ இந்த 3மே கம்ப்ளீட்டா வந்து பியூர் ஆயிடுதோ அப்போ நாம வந்து என்ன ஆகலாம், அந்த பரா நிலையை நம்ம வந்து அடையலாம். ಸೊ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳಲಾಗಿತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗ ನಾವು ಈ ದೇಹ ಸ್ಥಿತಿಗತಿಯಿಂದ ಮೇಲ್ಪಟ್ಟು ಬಂದಾಗ ನಾವು ವೈಕಾರಿಕ ಸ್ಥಿತಿಯನ್ನ ದಾಟ್ತೇವೆ. ಅದೇ ತರ ಮನಸ್ಸಿನ ಶಬ್ದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗ ಅದನ್ನ ದಾಟಿ ಬರ್ತೀವೋ, ಮನಸ್ಸನ್ನ ದಾಟಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವೋ ಆವಾಗ ಮಧ್ಯಮ ಸ್ಥಿತಿಯನ್ನ ದಾಟ್ತೀವಿ. ಅದೇ ತರ ಬುದ್ಧಿಯಿಂದ ಬರುವ ಅಡಚಣೆಗಳನ್ನ ದಾಟುತ್ತಾ ನಾವು ಪಶ್ಯಂತಿ ಸ್ಥಿತಿಯನ್ನ ದಾಟಿದಾಗ ಮಾತ್ರವೇ ನಾವು ದಿವ್ಯ ಸ್ಥಿತಿಯಾದ ಪರಾಸ್ಥಿತಿಗೆ ಬಂದು ತಲುಪುತ್ತೇವೆ. இது வந்து நம்ம ஒரு நிலையாத்தான் நம்ம கடக்கணும்னு வந்து விதி இல்ல. இது ஒவ்வொரு பக்தருடைய அவருடைய ஒரு தீவிரமான ஒரு முயற்சியினால வந்து நடக்கக்கூடியது. ಸೊ ಇವಾಗ ರೂಲ್ ಇಲ್ಲ, ಅದು ಈ ತರ ನಿಯಮ ಇಲ್ಲ ಒಂದಾಗಿಯೇ ದಾಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ. ಆದ್ರೆ ಭಕ್ತನ ಪ್ರಯತ್ನ, ದೃಢಘಾತವಾಗಿರುವ ಪ್ರಯತ್ನ ಮತ್ತು ಅವನಲ್ಲಿ ಇರುವ ಆ ಛಲ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೇಗನೆ ಅವನು ಈ ದೇಹ, ಮನಸ್ಸು, ಬುದ್ಧಿ ಅನ್ನ ದಾಟಿ ಅವನು ಪರಾಸ್ಥಿತಿಗೆ ಬರಬಹುದು. அந்த மாதிரியான ஒரு நிலையை இந்த நாம சங்கீர்த்தனமானது நமக்கு வந்து எளிமையான ஒரு முறையில நமக்கு வந்து வழியில கொடுக்கறதுனால ಪರಂ ವಿಜಯದೇ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ತುಂಬಾ ಸರಳವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಲುಪಿಸುವ ಹಾಗೆ ನೀಡಿರೋದೇ ಈ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನೆ ಆಗಿದೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಹರೇ ಕೃಷ್ಣ, ಧನ್ಯವಾದಗಳು. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இல்ல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳಿದ್ರೆ ಅಥವಾ ಸಮಸ್ಯೆಗಳಿದ್ರೆ